ஓகே. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. குட் ஈவினிங். வணக்கம் சொல்ல மறந்துட்டேனா? ஓகே. சரி. பாருங்களேன். சரி. இன்றைக்கு நாவல கடைசி என்ன பார்க்கிறோம்டா, காலங்கள் பார்க்க இருக்கிறோம். சரி. அப்ப உங்களுக்கு இதுக்கு முன்ன நான் சொல்லியிருந்தேன். உங்களுக்கு என்னென்ன காலங்கள் வரலாம், நீங்க என்னென்ன காலங்கள முக்கியத்துவம் குடுக்கணும்னு சொல்லிட்டேன். சரி. அதுல நாம சங்ககாலம் படிக்க தேவையில்ல. ஏன் சங்ககாலம் போன முறை வந்ததுன்றதால சங்ககாலம் இந்த முறை வராது. சரி. அதுக்கு பிறகு நான் உங்களுக்கு சங்கமருவி காலம் படிச்சு தந்தேன். 19ஆம் தேதி ரெக்கார்டிங் எடுத்து பாருங்க. சங்கமருவி காலம் படிச்சு தந்திருப்பேன். சரி. அதே அன்று நான் பல்லவர் காலமும் படிச்சு தந்தேன். சரியோ? சோழர் காலத்தையும் நாயக்கர் காலத்தையும் ஏற்கனவே மாடல் பேப்பர்ல முடிச்சேன். ஆனா நான் ரிட்டர்ன் சொல்லியிருந்தேன். அதை கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன் அப்படின்னு. சரி. அப்ப சோழர் காலமும் நாயக்கர் காலமும் நாம் இன்றைய லாஸ்டாக பார்க்க போறோம். சரி. அதோட கிளாஸ் முடியுது. ஆனா உங்களுக்கு வந்து என்ன சரி டவுட் இருந்தேன்னா கேட்கலாமா? எக்ஸாம் நடக்கும் வரையில கேட்கலாம். சரி. ஓகே. இப்ப நான் பாப்பம் பிள்ளைகள் சோழர் காலம். சரி. இப்ப சோழர் காலம் பாக்குறதுக்கு முதல் நான் ஒரு பொதுவா சொல்லிக் கொள்றேன். நாங்க தமிழ் இலக்கிய வரலாறுல என்ன காலங்கள் படிச்சாலும் மிக முக்கியமான சில விஷயங்கள் இருக்குது பிள்ளைகள். எல்லா காலத்திலையும் நாங்க பார்த்துட்டு போகணும். சரி. முதலாவது நாங்க ஒரு காலம் படிக்கும் போதோ அது எந்த காலமா இருந்தாலும் பரவாயில்லை. அந்த காலத்துல அரசியல், பொருளாதார, சமூக நிலை பார்க்கணும். இது ஏன் பார்க்கிறோம்டா, இந்த காலம் பத்தி நாங்க விளங்கெடுக்கிறதுக்காக நாங்க படிக்கிறது. சரி. ஆனா இது உங்களுக்கு எக்ஸாமு கேட்டு வராது. அரசியல் நிலை பற்றியோ, பொருளாதார நிலை பற்றியோ, சமூக நிலை பற்றியோ டைரக்டா உங்களுக்கு கேட்டு வராது. அப்ப நாம் ஏன் படிக்கிறோம்? என்ன காரணத்துக்காக அதை படிக்கிறோம்? எக்ஸாமுக்கு வராதோன்ற நாம் ஏன் இவ்வளவு தூரம் படிக்கிறோம்னு சொன்னா, அது இந்த காலம் பத்தின புரிதலுக்காக வேண்டி. அதை நீங்க விளங்கெடுத்தால் தான் உங்களுக்கு இந்த காலம் எப்படி என்றது விளங்கும். சரி. அதுக்கு அடுத்ததாக நீங்க படிக்க வேண்டியது ஒவ்வொரு காலத்துக்கும் உரிய மறுபெயர்கள் பார்க்க வேணும். சரி. உதாரணமாக சங்க காலம் எடுத்தோன்னு சொன்னா அதுக்கு நாங்க இயற்கை நெறி காலம் அப்படின்னு எல்லாம் சொல்லுறோம். மூவேந்தர் காலம், வீரயுகம் என்ன இப்படி என்றெல்லாம் சொல்லுறோம். அதே மாதிரி சங்கமருவி காலத்துக்கு வாங்க. அறநெறி காலம், களப்பிரர் காலம், களப்பிரர் இடையீட்டு காலம், இருண்ட காலம் இப்படி என்றெல்லாம் சொல்லுறோம். சரி. அதே மாதிரி பல்லவர் காலத்துக்கு வாங்க. இதுக்கும் மறுபெயர்கள் இருக்குது. பக்தி நெறி காலம், பக்தி பிரவசம் மலிந்த காலம் அப்படின்றெல்லாம் நாங்க சொல்லுறோம். அதே மாதிரிதான் சோழர் காலத்துக்கும் மறுபெயர்கள் இருக்குது, நாயக்கர் காலத்துக்கும் மறுபெயர்கள் இருக்குது. சரி. அப்ப நாம ஒரு காலங்கள் படிக்கும் போது அதுக்கு என்னவெல்லாம் மறுபெயர்கள் இருக்குதுன்றதையும் எங்களுக்கு அறிஞ்சிருக்க வேணும். இப்ப இதான் முழுமையா படிக்கிறோம்ன்றது. சரி. அதுக்கு அடுத்ததாக பார்க்கணும் பிள்ளைகள். ஒவ்வொரு காலத்திலையும் தோற்றம் பெற்ற நூல்களை பத்தின விளக்கம் நாங்க தெரிஞ்சிருக்கணும். சங்க காலத்துல என்னென்ன நூல்கள் வந்தது, அது எத்தனை பிரிவாக நாங்க பிரிக்கிறோம், சங்கமரவி காலத்துல என்னென்ன நூல்கள் இருந்தோம், அதை நாங்க எப்படி பிரிக்கிறோம், பல்லவர் காலத்தினுடைய நூல்கள் என்ன, அதோட வகைப்பாடு என்ன, நான் அதுக்கு எப்படி படிக்கிறோம், அதே போல சோழர் காலம் என்ன, அதுல என்னென்ன நூல்கள் வந்தது, அதுல என்னென்ன பிரிவுகள் இருக்குது என்றதை பார்க்கணும். அதே மாதிரி நாயக்கர் காலத்துல இலக்கியங்கள் எப்படி இருந்தது, அதுல வகைகள் என்ன, அதோட பிரிவுகள் என்ன இப்படின்னு சொல்லி அந்த காலத்துல தோற்றம் பெற்ற நூல்களை பத்தி நான் படிக்க வேணும். இது இன்னொரு விஷயம். அப்ப நீங்க செல்ஃப் ஸ்டடியாக காலங்கள் படிக்கும் போதும் இந்த ஓர்டர்ல படிச்சுட்டு வாங்க. அரசியல், பொருளாதார, சமூக நிலை பாருங்க, நூல்கள் பாருங்க, மறுபெயர்கள் பாருங்க, இப்படி பார்க்கணும். சரி. அப்போ ஒரு காலத்துல நாங்க நூல்களை பத்தி படிச்ச உடனே அடுத்ததாக நாங்க பார்க்க வேண்டிய விஷயம் என்னண்டா, அந்த நூல்களினுடைய பண்புகள் அல்லது அந்த இலக்கியங்களினுடைய பண்புகள். இலக்கியம் என்றாலும் சரி, நூல்கள் என்றாலும் சரி. சரியா? மைக் ஆஃப் பண்ணிக்கொள்ளுங்க. சரியா ஹிஷ்மா? ஓகே. அப்ப இலக்கியங்களினுடைய பண்புகளை நாங்க பார்க்கணும். உதாரணமாக சங்க காலத்துல நிறைய அக இலக்கியங்கள், புற இலக்கியங்கள் வந்தது. அப்ப அக இலக்கியங்களோட பண்புகள் என்ன, புற இலக்கியங்களோட பண்புகள் என்னன்னு பார்க்கணும். இப்ப சங்கமருவி காலத்தை பாருங்க. நிறைய அறநூல்கள் வந்தது. அப்ப அறநூல்களோட பண்புகள் என்னன்னு பார்க்கிறோம். சரி. பல்லவர் காலத்துல பக்தி இலக்கியங்கள் பெருவாரியாக இருந்தது. எனவே எங்களுக்கு சொல்லலாம் பல்லவர் கால பக்தி இலக்கியங்களோட பண்புகள் என்ன என்று சொல்லலாம். அதே மாதிரி சோழர் காலத்துல இங்க தோற்றம் பெற்ற இலக்கியங்களோட பண்புகள் என்ன, அதே மாதிரி நாயக்கர் காலத்துல அங்க தோற்றம் பெற்ற இலக்கியங்களோட பண்புகள் என்ன, இப்படி ஒவ்வொரு காலத்திலையும் தோன்றிய இலக்கியங்களினுடைய பண்புகளை நாங்க படிக்க வேணும். சரி. இது உண்டு. இது ஒரு தலைப்பின் கீழே நான் படிச்சேன். இதெல்லாம் பொதுவான தலைப்புகள். ஒவ்வொரு காலத்திலிருந்தும் எங்களுக்கு இதை பார்த்து படிக்கலாம். சரி. அடுத்தது பிள்ளைகள் நாங்க படிக்கணும். ஒவ்வொரு காலத்திலையும் அதுக்கென்று ஒரு விசேஷமான நூல்கள் இருக்குமே. ஒவ்வொரு காலத்துக்கென்று தனித்துவமான நூல்கள் இருக்கும். இப்ப உதாரணமாக சங்கமருவி காலம் எடுத்தா அதுல தனித்துவம் அறநூல்கள்.
பல்லவர் காலம் எடுத்தா அதுல தனித்துவம் பக்தி நூல்கள் என்ன, சங்ககாலம் எடுத்தா அதுல தனித்துவம் மகநூல்களும் புறநூல்களும். எனவே ஒவ்வொரு காலத்திலையும் இருக்கின்ற தனித்துவமான நூல்கள் தோற்றம் பெற்றதுக்கான காரணம் என்ன, என்ன காரணத்தினால இப்படிப்பட்ட நூல்கள் கூடுதலாக அந்த காலத்துல தோற்றம் பெற்றிருக்குது என்றதை படிக்கணும். உதாரணமாக சோழர் காலம் எடுத்தென்றால் எக்கச்சக்கமான காவியங்கள் தோற்றம் பெற்றது, ஏராளமான காவியங்கள் இருந்தது. எனவே அப்ப நீங்க படிக்கணும், சோழர் காலத்தில் காவியங்கள் ஏன் இந்த அளவு பெரிதாக தோன்றினது, அதற்கான காரணம் என்ன, அதை எப்படி படிக்கலாம், சோழர் காலத்தில் காவியங்கள் தோற்றமற்றமைக்கான காரணம் என்று படிக்கலாம். அதே மாதிரி பல்லவர் காலத்து வாங்க, பல்லவர் காலத்துல ஏன் இந்த அளவு தூரம் பக்தி பேசப்படணும், பக்தி நூல்கள் ஏன் இந்த அளவு தூரம் வளரணும்னு அதை நாங்க படிக்கிறோம். எப்படி பல்லவர் காலத்தில் பக்தி இலக்கியங்கள் தோற்றம் பெற்றமைக்கான காரணம் என்ன படிக்கிறோம். அதே மாதிரி சங்கமருவி காலத்துல பார்க்கிற இடம் எல்லாமே அறநூல்கள் தான் கொட்டி கிடந்தது. அப்ப நாங்க அதுல படிக்கணும், சங்கமருவிய காலத்தில் அறநூல்கள் தோற்றம் பெற்றவைக்கான காரணம் என்னன்னு படிக்கிறோம். சரியோ? அப்ப இப்படி ஒவ்வொரு காலத்திலையும் தனித்துவமாக தோற்றம் பெற்ற நூல்கள் என்ன காரணத்தினால தோற்றம் பெற்றது, அவை தோற்றம் பெறுவதற்கான காரணம் என்ன என்றதை நாங்க இன்னொரு தலைப்பாக எல்லா காலத்திலையும் பார்த்துட்டு வரணும். சரி பிள்ளைங்க, அதெல்லாம பிள்ளைகள் கடைசியாக நாங்க பார்க்கணும், ஒவ்வொரு காலத்திலையும் இருக்கக்கூடிய அறிஞர்கள் என்ன, அவங்களுடைய இலக்கிய பணிகள் என்ன, அவங்க அந்த காலத்துல செஞ்ச சேவைகள் என்ன, இதை நாங்க படிக்கணும். இப்படி நாங்க படிச்சோம்னு சொன்னா எங்களுக்கு அந்த காலங்கள் பத்தி முழுமையாக படிச்ச ஒரு திருப்தி இருக்கும். சரியா? வெறுமனே காலங்கள் இலக்கியங்களையும் பண்புகளையும் படிச்சுட்டு போறதல்லாம அந்த காலம், அதோட அரசியல் பொருளாதார சமூக நிலை, அதோட மறுபெயர்கள், அங்க தோன்றின இலக்கியங்கள், அதே மாதிரி அங்க ஸ்பெஷலாக இருக்கின்ற இலக்கியங்கள் தோற்றம் பெற்றமைக்கான காரணங்கள், அதே மாதிரி அந்த காலத்தில் வாழ்ந்த அறிஞர்களுடைய நிலைகள், இதெல்லாம் படிக்க வேணும். சரியா? இதெல்லாம மிக முக்கியமாக இன்னொரு விஷயம் படிக்கணும் பிள்ளைகள், ஒரு காலத்தை இன்னொரு காலத்தோடு ஒப்பிட்டு பார்க்கணும். உதாரணமாக சங்ககால இலக்கியங்களுக்கும் பல்லவர் கால இலக்கியங்களுக்கும் இடையிலான வேறுபாடுகள், அல்லது சங்ககால பக்தி இலக்கியங்களுக்கும் பல்லவர் கால பக்தி இலக்கியங்களுக்கும் இடையிலான வேறுபாடுகள் அல்லது ஒற்றுமைகள், இப்படி ஒரு காலத்தை இன்னொரு காலத்தோடு நாங்க கம்பேர் பண்ணி ஒப்பிட்டு அதுல இருக்கிற ஒற்றுமைகள் வேற்றுமைகள் என்று பிரிக்கணும். சரியா? அப்ப இதெல்லாம் நீங்க ஷோர்ட்டா நோட் பண்ணிக்கொள்ளுங்க, இன்னின விஷயங்கள் நாங்க ஒவ்வொரு காலத்திலையும் பார்த்துருக்கணும் உண்டு. சரியா? அப்ப இப்படி நீங்க படிச்சீங்கன்னு சொன்னா உங்களுக்கு காலங்கள் கிளியரா படிக்கலாம். காலங்கள் கஷ்டம் இல்ல பிள்ளைகள், இந்த ஒரு ஓர்டர்ல நீங்க படிச்சுட்டு வந்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு ஈஸி. அது ஒரு ஹிஸ்டரி மாதிரி இருக்கும் இல்லைங்கதா, மறக்காது கடைசி வரைக்கும். சரி, சொன்ன விஷயங்கள் விளங்கினதா? நாம என்னென்ன விஷயங்கள் ஒவ்வொரு காலத்திலையும் பார்க்கணும்னு சொல்லியிருந்தேன். அப்ப அதை நோட் பண்ற ஆக்கள் நோட் பண்ணிக்கொள்ளுங்க. இப்ப நீங்க இந்த கிளாஸ் முடிஞ்சாலும் கூட நீங்க செல்ஃப் ஸ்டடி செய்ய போறீங்க எக்ஸாம் வரும் வரையில. அப்ப நீங்க எக்ஸாம் வரும் வரையில செல்ஃப் ஸ்டடி பண்ணும்போது நீங்க பாத்துக்கொள்ளுங்க, நீங்க இந்த தலைப்புகளை நீங்க படிக்கிறீங்களா, இந்த கேள்விகளுக்கு நீங்க முக்கியத்துவம் கொடுக்குறீங்களான்னு பாருங்க. சரி, ஓகே. இப்ப நாம பிள்ளைகள் சோழர் காலம் தொடங்குவோம். சரியோ? ஓகே, சரி. சோழர் காலம் தொடங்கும் போது பிள்ளைகள் கட்டாயம் நாங்க பார்க்கணும், உங்களுக்கு தெரியும் தமிழ் இலக்கிய வரலாறுல முதலாவதாக தோன்றின காலம் சங்க காலம். அப்படின்னா இந்த சங்க காலத்தை அடுத்ததாக தோன்றினது பிள்ளைகள் சங்க மருவிய காலம். சரியா? சங்க காலத்திலிருந்து வேறுபட்ட காலம் அப்படின்னு சொல்லுறோம். சங்க மருவிய காலத்துக்கு பின் தோன்றின காலம் பல்லவர் காலம் அப்படின்னு சொல்லுறோம். சரியா? அதுக்கு பிறகு தோன்றின காலம் தான் பிள்ளைகள் சோழர் காலம். அப்ப இந்த சோழர் காலத்தினுடைய காலப்பகுதி என்ன அப்படின்னு பார்த்தா கிறிஸ்துவுக்கு பின் 9ஆம் நூற்றாண்டில இருந்து நாங்க சொல்லுறோம் கிட்டத்தட்ட 13 அல்லது 14ஆம் நூற்றாண்டு வரையான காலப்பகுதி நாங்க சோழர் காலம் அப்படின்னு சொல்லுறோம். சரியோ? ஓகே. அப்ப சோழர் காலம் என்னன்னு தெரியணும். பல்லவர் காலத்தை அடுத்து தமிழ் இலக்கிய வரலாற்றில் இடம்பெறுகின்ற காலம் தான் சோழர் காலம். இந்த சோழர் காலம் பிள்ளைகள் கிறிஸ்துவுக்கு பின் 9ஆம் நூற்றாண்டுல இருந்து சுமார் 14ஆம் நூற்றாண்டு வரையான காலப்பகுதி தமிழ்நாட்டில சோழர் காலமாகத்தான் இருந்தது. சரி, இது சின்ன ஒரு குட்டியான அறிமுகம் உண்டு, இதெல்லாம் எங்களுக்கு தேவை. இதையும் விட நாங்க நிறைய விஷயங்கள் இனி பார்க்கணும். சரி, ஓகே. அந்த வகையில பிள்ளைகள் நாங்க முதலாவது பார்க்கணும், இந்த சோழர் காலத்தினுடைய அரசியல் பொருளாதார சமூக நிலை என்ன. சரியோ? இதை பார்க்கணும். சரி, இதை வழங்கப்படுத்தினது பிறகு கேள்விகளுக்கு போமா. சரி, அதாவது இந்த சோழர் காலத்துல தமிழ்நாட்டினுடைய அரசியல் நிலை எவ்வாறு இருந்தது,
அதே மாதிரி இந்த சோழர் காலத்துல தமிழ்நாட்டோட பொருளாதாரம் எப்படி இருந்தது, எக்கனமி. அதே மாதிரி இந்த சோழர் காலத்துல தமிழ்நாட்டினுடைய சமூகம் எப்படி இருந்தது என்னதை கொஞ்சம் பார்த்துட்டு வரணும். சரி, ஓகே, சரி. முதலாவது பிள்ளைகள், சோழர் காலம் என்று சொல்றது என்னண்டா, தமிழ்நாடுன்னா உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் என்ன, இந்தியாவினுடைய தென்பகுதி தான் தமிழ்நாடு. நாங்க தென்னாடுன்னு கூட சொல்லுறோம். வடநாடு வேற, தென்பகுதியை தான் நாங்க தமிழ்நாடு அப்படின்னு சொல்லுறோம். சரி, ஓகே. அப்ப பிள்ளைகள், சோழர் காலம் என்று சொல்றது என்னண்டா, இந்த தமிழ்நாட்டினுடைய தென்பகுதியில குறிப்பாக 9 தொடக்கம் 14ஆம் நூற்றாண்டு வரையான காலப்பகுதியில சோழ மன்னர்கள் ஆட்சி செய்த காலத்தை தான் பிள்ளைகள் நாங்க சோழர் காலம் அப்படின்னு சொல்லுறோம். பேசிக்ல இருந்து விளங்கிடுங்க. சோழர் காலம் என்றா என்ன, தமிழ்நாட்டினுடைய தென்பகுதி, அதாவது சாரி, இந்தியாவினுடைய தென்பகுதி, அதாவது தமிழ்நாட்டை சோழ மன்னர்கள் ஆட்சி செய்த காலம் தான் சோழர் காலம். அவங்க ஆட்சி செஞ்சதால அந்த காலத்தை அவங்களோட பேராலே நம்ம அழைக்கிறோம். சரியோ? அப்போ இவங்க இப்படி ஆட்சி செய்யும் போது பிள்ளைகள், நான் சொல்லுறேன், நீங்க படித்த எல்லா காலத்தையும் விட மிக சிறப்பான ஒரு அரசியல் நிலை இருந்தென்றால் அது சோழர் காலத்துல தான். இல்லைங்கதா? நீங்க படிக்கிறீங்க, சங்க காலம் படிக்கிறீங்க, சங்கம் அறிவிய காலம் பாக்குறீங்க, பல்லவர் காலம் பாக்குறீங்க, நாயக்கர் காலம், ஐரோப்பியர் காலம்னு சொல்லி படிக்கிறீங்க. ஆனால் அந்த எல்லா காலத்திலையும் இல்லாத ஒரு மிகச்சிறந்த ஒரு அரசியல் இந்த காலத்துல இருந்தது. மிகச்சிறந்த ஒரு அரசியல் நிலை இந்த காலத்துல இருந்தது. சரியோ? அப்ப நம்ம கொஞ்சம் பார்த்துட்டு வருவோம். இது எக்ஸாமுக்கு வராத, ஆனா கொஞ்சம் ஸ்டோரி மாதிரி கேட்டுக்கொள்ளலாம். ஓகே, நம்ம சொல்லுற பிள்ளைகள், தமிழ்நாட்டினுடைய அரசியல் நிலையில ஒரு உச்சம் தொட்ட காலம் தான் இந்த சோழர் காலம். ஏனென்றா, இந்த சோழர் காலத்தில் இருந்த மன்னர்கள் பிள்ளைகள் கொடி கட்டி பறந்தாங்க அரசியல்ல. அவங்க தமிழ்நாட்டுக்குள்ள மட்டுமல்ல ஃபேமஸ், கடல் கடந்து, கண்டங்கள் கடந்து, நாடுகள் கடந்து அவங்க ஃபேமஸாக பிரசித்தி பெற்ற மன்னர்களாக இருந்த. ஏனென்றா, அந்த அளவு தூரம் அவங்க பிரசித்தி பெற்றதற்கான காரணம் அவங்களுடைய நெறி பிறலாத ஆட்சி, வீரமான ஆட்சின்னு கூட நாங்க சொல்லுறோம். அந்த வகையில இந்த சோழர் காலத்துல மிக முக்கியமான மன்னர்கள் ஆட்சி செஞ்சாங்க பிள்ளைகள். அதுல நாம சொல்லுறோம், குறிப்பாக முதலாவது மன்னன் விஜயாலயன் அப்படின்னு கூட சொல்லுறோம். அதுக்கு பிறகு அவனுடைய மகன் முதலாம் ஆதித்தன், முதலாம் ஆதித்தண்ட மகன் பராந்தக சோழன், அதுக்கு பிறகு முதலாம் ராஜராஜன், அதுக்கு பிறகு இரண்டாம் ராஜராஜன், அதுக்கு பிறகு குலோத்துங்க சோழன். சரியோ? அதே பிறகு மூன்றாம் ராஜராஜன், இப்படி என்று சொல்லி சோழ மன்னர்களினுடைய பரம்பரையே வருது. இதுக்கிடையில சில சில மன்னர்கள் இருக்காங்க, அவங்களோட பேர் தெரியா. சரியா? எனவே இப்படிப்பட்ட சோழ மன்னர்கள் நாட்டை ஆட்சி செஞ்சுட்டு வந்தாங்க. சரி, அப்ப விஜயாலயன்ல இருந்து தொடங்கப்பட்ட அவர்களுடைய ஆட்சி பிள்ளைகள் மூணாம் ராஜராஜனோடு முடிவுக்கு கொண்டு வருது. சரியா? எனவே இந்த காலப்பகுதியில எல்லா மன்னர்களும் நல்ல முறையில் ஆட்சி செஞ்சாங்க. ஆனா கடைசி கட்டத்தில் இந்த மூன்றாம் ராஜராஜன் இப்படியான ஆட்கள் வலிமை குன்றிய வகையில ஆட்சி செஞ்சாங்க. அதனால அந்த ராஜ்யமே சுக்குநூறாக மாறிட்டு. சரியோ? ஆனாலும் ஆரம்பத்தில் இருந்த சோழ மன்னர்களை பொறுத்தவரையில அவங்க நல்ல முறையில் ஆட்சி செஞ்சாங்க பிள்ளைகள். அது எப்படி சொல்லுவோம்டா, சோழ மன்னர்கள் அந்த அளவு வீரம் மிக்கவர்களா. அது எப்படின்னு சொன்னா, இந்த சோழர்கள் படை கொண்டு வந்தால், சோழ மன்னர்கள் படையெடுத்து வந்தால் எதிரி நாடுகள் எல்லாம் பயந்து நடுங்குவாங்களாம். அதுக்கு ஒரு வாசகம் ஒன்று இருக்குது, சோழன் படை கொண்டு வரின் நாம் திரை கொண்டு வருகிறோம். ஒரு வசனம் ஒன்று இருக்குது பிள்ளைகள், நல்ல அழகா சொல்லுவாங்க, சோழர்கள் படை கொண்டு வந்தால், படையெடுத்து வந்தால் நாங்கள் திரை கொண்டு வருகிறோம். அதாவது எதிரி நாட்டு மன்னர்கள், பிற நாட்டு மன்னர்கள், சோழ மன்னர்கள் எங்கட நாட்டுக்குள்ள படையெடுத்து வாராங்கன்னு கேள்விப்பட்டால் உடனே சொல்லிடுவாங்களா, சோழ மன்னனே நீ வந்துடாத, உனக்கான வரியை நாங்க தந்துடுவோம் என்று சொல்லுறாங்களா. ஏனென்றால் அந்த அளவுக்கு சோழன் பிள்ளைகள் உறுதியாகவும் ஆட்சியில வீரமிக்கவர்களாகவும் இருந்தாங்க. சரியா? இது அவங்களுடைய அரசியல் நிலையிட மிகப்பெரிய ஒரு உன்னதம், இல்லைங்கதா? அது மட்டும் இல்லாம ஏனைய காலங்களை பொறுத்தவரையில பிள்ளைகள் அரசியல் நிலைகள் உறுதி இல்லாமத்தான் இருந்த. பாருங்க, சங்கமரவிய காலத்துல அரசியல் நிலை உறுதி இல்லை. அதனால்தான் வடநாட்டில இருந்து களப்பிரர்கள் ஈஸியா பிடிச்சிட்டாங்க. பல்லவர் காலத்துல உறுதி இல்லை, நாயக்கர் காலத்துல உறுதி இல்லை. ஆனால் உறுதியுள்ள ஒரே அரசியல் நிலை இந்த சோழர் காலத்துல தான் இருந்தாங்க. அது எந்த அளவு தூரம் உறுதி என்றா பிள்ளைகள், சோழ நாட்டை எவங்களாலும் அசைக்க முடியாத அளவுக்கு இவங்க ராஜ்யங்களை கட்டி வைத்தாங்க. எவங்களும் படையெடுத்து இந்த தமிழ்நாட்டை ஆக்கிரமிக்க முடியாத அளவுக்கு இந்த சோழ மன்னர்கள் சாம்ராஜ்யங்களை கட்டி புரட்டினாங்க பிள்ளைகள். சோழ சாம்ராஜ்யம் என்றாலே ஒரு பயம் ஒன்று இருக்கும். அந்த அளவு பெரிய சாம்ராஜ்யமா தான் இவங்க வாழ்ந்து வந்தாங்க. சரியோ? அது மட்டும் இல்லாம இவங்க என்ன செஞ்சண்டா, இந்தியாவுல சில நாடுகளை, அதாவது இந்தியாவில் இருக்கிற தமிழ்நாடு, அதே மாதிரி சோழ நாடு, தொண்டை மண்டலம் அப்படின்னு ஒவ்வொரு பகுதிகள் இருந்தது முந்தி.
அப்ப ஒவ்வொரு பகுதிகளையும் தன்னுடைய ஆளுகைக்கு கீழே கொண்டு வருவது மட்டுமில்லாம பிற நாடுகளையும் கூட இவங்களோட ஆட்சியை விஸ்தரித்தாங்க. விளங்குனதா? இந்தியாவை கடந்து கடல் கடந்து இவங்க என்ன செஞ்சாங்க, தங்களுடைய ஆட்சியை விஸ்தரிப்பு செஞ்சாங்க. அதனாலதான் நாம் இந்த சோழ மன்னர்களுக்கு சொல்லுறோம், கங்கை நதியும் கடாரமும் கைவரப்பற்று சிங்காசனத்தை வீற்றிருந்த செம்புயர்கோன் என்று சொல்லுறோம். அதெல்லாம் இன்னொன்று சொல்லுவோம், அந்த பல நாடுகள் இவன் ஆக்கிரமித்தான்ன்றதற்கு ஒரு வாசகம் ஒன்று இருக்குது பிள்ளைகள், நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. நானே இதுக்கு முதல் சொல்லியிருக்கிறேன். என்ன? கங்கை தொட்டு கடாரம் வரையும் சிங்களம் தொட்டு சீயம் வரையும் முதலான நாடுகள்ல சோழ மன்னர்களினுடைய ஆக்கிரமிப்பு, அதிகாரம், அந்தஸ்து நிலை பெற்றிருந்தது. அப்ப எனவே இப்ப நான் சொல்லும் போது உங்களுக்கு ஃபீல் பண்ணலாம், எந்த அளவு தூரம் சோழ மன்னர்கள் அப்படி இருந்திருப்பாங்க, அவங்களோட ஆட்சி எப்படி சிறப்பு இருந்திருக்கும் பாருங்க. எதிரி நாடே பயப்படக்கூடிய அளவுக்கு சோழ மன்னர்கள் இருந்துன்னு சொன்னா அவங்களோட அரசியல் நிலையை கேட்கவா வேணும்? அந்த அளவு தூரம் பிள்ளைகள் உறுதியும் நிலைப்புத்தன்மையும் கொண்ட ஒரு அரசியலாக என்ன இருந்தது, சோழ மன்னர்களினுடைய அரசியல் நிலை இருந்தது. சரியோ? இப்ப அரசியல் நிலை நாம் ஏன் சொல்லித்தாரோம்டா, சோழர் காலத்தை விளங்க வைக்கிறதுக்காக சொல்லுறேன். இது ஒரு நாளும் எக்ஸாமுக்கு கேட்டு வராது. சரியா? விளங்கினதா பிள்ளைகள்? அரசியல் நிலை அரசியல் நிலை விளங்கினதோ? ஓகே ஓகே. இது யார்கிட்ட மைக் மியூட் பண்ணிக்கொள்ளுங்க மைக்க கொஞ்சம். சரி, இப்ப நாம அரசியல் நிலை நோமலா பார்த்தாச்சு. சரி, இப்ப அடுத்ததாக பார்க்க போற பிள்ளைகள் சோழர் காலத்துல பொருளாதார நிலை என்ன என்று பாருங்க. பொருளாதார நிலை இதையும் விட நல்லா இருந்தது. அரசியல் நிலை எந்த அளவு தூரம் இருந்தண்டா, பொருளாதாரம் சொல்லவா வேணும், மன்னர்கள்ட கையில செல்வம் மலிஞ்சிருந்த. சரியா? பாருங்களா, ஏனைய காலத்தையும் விட, இப்ப நான் சொன்னதானே பிள்ளைகள், ஏனைய காலங்கள்ல இருந்த அரசியல் நிலையையும் விட மிக உன்னதமான, மிக உச்சமட்டத்துல பொருளாதாரம் இருந்தது இந்த சோழர் காலத்துல. சரி, தங்கமருவி காலமா இருக்கும் போது பொருளாதாரம் பல்லவர் காலமா இருக்கும் போது மந்தம், நாயக்கர் காலமா இருக்கும் போது சொல்லவே தேவையில்லை, பட்டினி, வறுமை, பொருளாதாரம். ஆனால் பஞ்சமே இல்லாத, வறுமையே இல்லாத ஒரு பொருளாதார நிலைய நாங்க எங்கு கண்டுகொள்ளலும் என்றால் அது சோழர் காலத்துல காணலாம் பிள்ளைகள். ஏனென்றா மன்னர்கள் என்ன செஞ்சாங்கடா, பொருளாதாரத்தை கட்டி எழுப்பினாங்க. என்னடா பிள்ளைகள், ஒரு நாட்டினுடைய மிகப்பெரிய ஒரு தூண் பொருளாதாரம். என்ன பொருளாதாரம் டவுன் ஆகினால் அந்த நாட்டில் எல்லாமே டவுன் ஆகிரும். பொருளாதாரம் டவுன் ஆனா அரசியலே டவுன் ஆகிரும். உதாரணம் எங்கட நாடு, என்ன எங்கட எக்கானமி, எங்களோட கிரைட்டீரியா ஒன்று நடக்கும்போது பொருளாதாரம் நாங்கள் கொஞ்ச நாளில் டவுன் ஆகியிருந்தோம். அதனால நாங்கள் அரசியல் தலைவரை விரட்டி அடிச்சோமா இல்லையா? அடித்தோம். என்ன அப்போ ஒரு நாட்டினுடைய அத்திவாரம் என்னடா, பொருளாதாரம் தான். அப்ப எந்த நாட்டுல பொருளாதாரம் நல்லா இருக்குதோ அந்த நாட்டின் அரசியல் நிலை, சமூக நிலையெல்லாம் நல்லா களை கட்டி ஓங்கும். அப்ப அதனால இப்ப நம்ம அடிச்சோம் தானே, சோழர் காலத்தினுடைய அரசியல் நிலை இப்படி இருந்தேன், அந்த அரசியல் நிலை அப்படி இருக்கிறதுக்கான காரணமே பொருளாதாரம் நல்லதா இருந்ததாலதான். இதுல பிள்ளைகள் மன்னர்கள் என்ன செஞ்சாங்கடா, சமூகத்துக்கு வாரி வாரி கொடுத்தாங்க. நிறைய கோயில்களை கட்டி போட்டாங்க, கல்வி நிலையங்களை கட்டி போட்டாங்க, மக்களுக்கு உதவி செஞ்சாங்க நிறைய. அது எப்படின்னு சொன்னா, இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற மிகப்பெரிய கோயில்கள் எல்லாம் சோழ மன்னர்களால கட்டப்பட்டதான். இன்னைக்கு நாங்க தஞ்சை பெருங்கோயில் என்று தமிழர்கள் வணங்குறாங்க. போய் தஞ்சை பெருங்கோயில் என்று சொல்றது பிள்ளைகள் மிக முக்கிய ஒரு புனிதமான இடம்டா, அது இந்தியால ஒரு தஞ்சை பெருங்கோயிலாக நாங்க சொல்லுறோம். சரியா? நிறைய மக்கள் வழிபடுறாங்க. சரியா? அந்த தஞ்சை பெருங்கோயிலை கட்டினதே சோழன் தான். சரி, எனவே இப்படி பெரிய பெரிய பொருளாதார பலம் வந்து இந்த சோழர் கால மன்னர்களுக்கிட்ட இருந்தது. அது மட்டும் இல்லாம மக்கள் எடுத்துக்கொண்டால் மக்களுக்கும் பிள்ளைகள் வறுமை என்றது அவங்க கண்டதே இல்லை. அது எப்படி சொல்றோம்டா, வறுமை என்பதை காணாத மக்களாக சோழர் கால மக்கள் இருந்தாங்க. ஒரு பேச்சு சொல்லுறோம்டா, அது எப்படின்றா அதுல சொல்லுறோம், கொள்வாரும் இல்லை கொடுப்பாரும் இல்லை என்று நாம சொல்லுறோம். சோழர் காலத்துல பொருளாதார நிலையை சொல்லும் போது எப்படி சொல்றோம்டா பிள்ளைகள், கொள்வாரும் இல்லை கொடுப்பாரும் இல்லை. கொடுப்பாரும் இல்லை என்றா பிள்ளைகள் இன்னொருவருக்கு கொடை கொடுப்பதற்கு ஆட்கள் இல்லை. அதாவது இதாங்க தான தர்மம் செய்யறதுக்கு ஆட்கள் இல்லை. ஏண்டா சமூகத்துல ஏழைகள், பின்தங்கிய மக்கள் இருந்தால் தானே நாங்க கொடுக்கணும். ஆனால் சோழர் காலத்துல அப்படி ஒன்று இருக்க இல்லையே. ஏழைகள் என்று வறுமைகள் எந்த இடத்துல பேசப்பட இல்லையே பெரும்பான்மையாக. அப்ப வறுமைகள் பேசப்படாதால நாங்க கொடுக்க வேண்டிய தேவை இருக்குதோ? இல்ல. எல்லாட்ட கையிலையும் அழகா பொருளாதார வளம் இருக்குது. எனவே கொடுக்க தேவையில்லைன்றதால எடுக்கவும் தேவையில்லை. அதனால நாம சொல்றோம் கொள்வாரும் இல்லை கொடுப்பாரும் இல்லை அப்படின்னு சொல்லுறோம். ஏனென்றா அந்த அளவு தூரம் சோழர் காலத்தினுடைய பொருளாதார நிலை அப்படி இருந்தது. சரி,
அது மட்டும் இல்லாம இந்த சோழர் கால மன்னர்கள் என்ன செஞ்சாங்கடா, கடல் கடந்த பிசினஸ் செஞ்சாங்க, கடல் கடந்த வாணிபம் செஞ்சாங்க. தமிழ்நாட்டுக்குள்ள மட்டும் தங்களுடைய பொருளாதாரத்தை சுருக்கி கொள்ளாமல் நாடு கடந்து கடல் கடந்து பிற நாடுகளோட வணிக தொடர்புகளை வச்சு கொண்டாங்க. எனவே இதனால பிள்ளைகள் பொருளாதாரம் களை கட்டி ஓங்கின. சரியா? எனவே இப்படித்தான் சோழர் கால பொருளாதார நிலை இருந்தது. இவ்வளவும் போதும் நீங்க அந்த பொருளாதார நிலையை விளங்கிக் கொள்றதுக்கு கிளியரானு பாருங்க. என்ன போல நான் கதைக்கிற மிஸ். விளங்குதோ? மிஸ். ஆஹ் அடுத்த புள்ளையில என்ன, அரசியல் நிலை பொருளாதார நிலை விளங்கிட்ட? ஓகே. எங்க தூக்கமா இல்ல? நைட் கிளாஸ் போடும் தூக்கமா எல்லாரும்? டீச்சர் இல்லாம டீச்சர் ரெக்கார்டிங் தருவீங்களா? ரெக்கார்டிங் தாரேன். ஏன்னா இந்த தொடர்ச்சியா கிளாஸ் போட்டதால டயர்டா இருக்கும். காய்ச்சல் டீச்சர். காய்ச்சலா? ஓகே, லீவ் ஆயிட்டு அப்படி இருக்க கஷ்டம்னா லீவ் ஆகுங்க, ரெக்கார்டிங் பார்க்கலாம். சரியா? ஓகே சரி. ஓகே, இந்த லாஸ்ட் கட்டம் பிள்ளைகள், இந்த பொடியை கொஞ்சம் வீக்கா கொள்ளாதீங்களா, ஹெல்த்தியா இருக்க பாருங்க, காய்ச்சல்கள் வர வச்சுக்குள்ள வேணும். சரி, ஓகே. இப்ப நாம பொருளாதார நிலை பார்த்தோம். ஓகே, அதே மாதிரி பிள்ளைகள் சமூக நிலை என்னன்னு பார்க்கணும். சமூக நிலை என்றா சொல்ல வைத்தவை இல்ல, இந்த கால மக்கள் பிள்ளைகள் எதை செய்தாலுமே பெரியதாக செய்ய வேண்டும் என்ற எண்ணம் தான் இருந்தது. ஏன்? இவங்க அரசியலே இவங்க நல்ல, இவங்க கிட்ட பொருளாதார பலமும் இருந்தது. அப்பவே இவங்க எல்லாமே பிள்ளைகள் ஒரு சின்ன விஷயத்த செய்யறா கூட அதை எப்படி எங்களே பெஸ்டா செய்யலாம், அதை எப்படி பெஸ்டா செய்யலாம் அப்படிதான் பார்த்தாங்க. ஒரு இலக்கியம் படிக்கிறன்றாலும் கூட ஏனைய காலங்களை இல்லாத அளவுக்கு நாங்க எப்படி பெஸ்டா இலக்கியம் படைக்கலாம் என்று எதை செய்தாலுமே பெரியதாக செய்ய வேண்டும் என்ற ஒரு எண்ணம் இந்த சமூகத்துக்கிட்ட இருந்தது. அதனாலதான் பிள்ளைகள் தமிழ் இலக்கிய வரலாற்றிலேயே மிகப்பெரிய இலக்கிய வடிவமான காப்பியமே இங்குதான் தோன்றினது. விளங்குனதா? இலக்கியங்களே பிள்ளைகள் மிகப்பெரிய வடிவம் காப்பியம். அந்த காப்பியத்தை எழுதி முடிச்சு கொடுத்துட்டான் சோழர் கால மக்கள்கள், சோழர் கால புலவர்கள். விளங்குனதா? ஏனென்றா அதற்கான காரணம், அவங்க எதை செய்தாலுமே பெரியதாக செய்ய வேண்டும் என்ற எண்ணம் அவங்களுக்குள்ள இருந்ததாலதான் அட்லீஸ்ட் ஒரு நூல் எழுதுறண்டாலும் ஏனைய காலங்களில் பேசப்படாத அளவுக்கு தங்கட காலத்துல இலக்கியங்கள் இருக்கணும் என்ற நோக்கத்துல அவங்க பெரிய பெரிய காவியங்களை படைச்சாங்க. அதுதான் ஒரு காரணம். சரி, அது மட்டும் இல்லாம இந்த சோழர் கால மக்கள் எப்படி இருந்தா பிள்ளைகள் புத்துணர்வும் புத்தூக்கமும் கொண்டவங்களா இருந்தாங்க. புத்துணர்ச்சி ஒன்று இருக்கும் அந்த சோழர் கால மக்களுக்குள்ள. இதெல்லாம் அவங்களோட சமூக நிலை அப்படின்னு கூட நாங்க சொல்லுறோம். அதோட இந்த சமூகத்துல அவங்களுடைய சமயங்கள் எப்படி இருந்ததுண்டா பிள்ளைகள், நல்ல போட்டி பொறாமையற்ற சமயமா இருந்தது. ஏன்னா உங்களுக்கு தெரியும், இதுக்கு முன்ன பார்த்த காலங்கள்ல சமயங்களுக்கு இடையிலான போட்டி தலை விரிச்சாட்டின போட்டி என்ன செய்தது, தலை விரிச்சாடியது. பல்லவர் காலம் சொன்னா சைவத்துக்கும் வைணவத்துக்கும் இடையிலான மிகப்பெரிய ஒரு பகைமை நிலவின. சங்கமரவிய காலம் எடுத்தென்றால் அவைதீகத்துக்கும் வைதீகத்துக்கும் இடையிலான போட்டி தலை விரித்தாடினது. ஆனால் சமயங்களுக்கு இடையில எந்த விதமான போட்டியோ உட்பூசல்களோ இல்லாமல் சமய அமைதி பின்பற்றப்பட்ட ஒரு காலமாக நாங்க சோழர் காலத்தை தான் சொல்லுவோம். ஏனென்றா பிள்ளைகள், இங்க இந்த அளவு தூரம் சமயம் அமைதி அடைவதற்கான காரணம், அதாவது சமயங்களுக்கு இடையில போட்டி நிலவாமைக்கான காரணம், இந்த காலத்துல அரசர்கள் எல்லா சமயங்களையும் ஒன்றாகத்தான் பார்த்தாங்க. எல்லா சமயங்களுக்கும் சமமான முக்கியத்துவம் கொடுத்தாங்க. எனவேதான் சமயங்கள் தங்களுக்குள்ள பகைமை பாராட்டாமல் அவங்க நட்புறவை பாராட்டி சமய அமைதியோடு இருந்தாங்க. சரியா? இதுதான் அவங்களோட சமய நிலைகளாக இருக்குது. சரி, இன்னும் நாங்க சோழர் காலத்துக்குள்ள போக இல்லை கேள்விகளுக்குள்ள. இன்னும் நாங்க இவ்வளவு நேரம் என்ன பார்த்தோம், சோழர் காலம்டா இப்படித்தான், அதோட அறிமுகம் இப்படித்தான்ன்றதை பார்த்தோம். சரி, அரசியல் நிலை இப்படி இருக்குது, இங்க பொருளாதார நிலை இப்படி இருந்தது, சமூக நிலை சமய நிலைகள் இப்படி இருந்ததுன்றதை பார்த்துருக்கிறோம். சரி, ஓகே. நீங்க சொல்லுங்க, இந்த 3 விஷயமும் கிளியர்னு சொன்னா கேள்விக்கு வரக்கூடிய விஷயங்கள் எங்களை பார்த்துட்டு போகலாம். கிளியர் மிஸ். ஓகே, கிளியர். என்ன சார் டவுட் இருந்தா கேட்கலாமா இன்றைக்கு? ஓகே, காப்பியங்களுக்கு பின்னாடி வருவோம். அதுக்கு முன்னுக்கு சோழர் காலத்துல இருந்த இலக்கியங்கள் பார்க்கவும். ஓகே, பாருங்க. இப்ப உங்ககிட்ட பொதுவா ஒரு கேள்வி கேட்கலாம் பிள்ளைகள்,
சோழர் காலத்துல தோற்றம் பெற்ற இலக்கியங்களை வகைப்படுத்தி காட்டுங்க, இலக்கியங்களை குறிப்பிடுக அப்படின்னு கேட்டு வரலாம். சரியோ? அந்த கேள்விக்கு நீங்க எழுதுறேன்னு சொன்னா, ஒருவேளை உங்களோட எக்ஸாமுக்கு சோழர் காலம் வந்தால் இந்த கேள்வி வரக்கூடும். எப்படி சோழர் கால இலக்கியங்களை வகைப்படுத்தி காட்டுக என்று கேட்டா உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேணும் பிள்ளைகள், சோழர் காலத்துல என்னென்ன வகையான இலக்கியங்கள் வந்தது, அதற்கான உதாரணம் என்ன, இது தெரிய வேணும். சரி, ஓகே. இப்ப நாம பார்ப்போம் சோழர் காலத்துல தோற்றம் பெற்ற இலக்கியங்களினுடைய வகைகள் என்ன அப்படின்னு பார்ப்போம். ஓகே, முதலாவது வகை நான் இப்படி பிரிச்சு எழுதி கொள்றேன், அது பிறகு நோட்ஸை பாருங்களேன். ஓகே, சோழர் காலத்துல தோற்றம் பெற்ற இலக்கியங்களை பிள்ளைகள் முதலாவது வகையாக நாங்க காவியங்களை சொல்லுறோம். முதலாவது என்ன சொல்லுறோம்? காவியங்களை சொல்லுறோம். சரியோ? காவியங்கள்டா என்ன, காவியங்கள் ஏன் தோற்றம் பெறணும், காவியங்களோட பண்புகள் என்ன, இதெல்லாம் நாம பின்னாடி படிக்கிறோம். சரியோ? இப்ப நாம பார்ப்போம் காவியங்கள் தோற்றம் பெற்றது. சரி, ஓகே. இந்த காவியங்கள் பிள்ளைகள் மூணு வகையாக பிரிக்கப்பட்டது. இந்த காவியங்கள் என்ன செய்யற, இதுல 3 வகையாக நாங்க பிரிச்சோம். சரியா? இப்படி நீங்க எழுதி கொள்ளுங்க, அப்ப உங்களுக்கு ஈஸியா இருக்கும். அதுல முதலாவது பிள்ளைகள் பெருங்காப்பியங்கள். சரி, பெருங்காப்பியம் என்ன அப்படின்னு படிப்போம். சரி, முதலாவது பெருங்காப்பியம். 2வது பிள்ளைகள் சிறுகாப்பியங்கள். சரியா? 3வது நாம சொல்லுறோம் புராண இதிகாச கதைகள் அல்லது பேரிலக்கியங்கள் அப்படின்னு சொல்லுறோம். அப்ப நீங்க சோழர் காலத்துல காவியங்கள் என்ற ஒரு இலக்கிய வகையை கதைச்சால் கட்டாயம் நீங்க பேரிலக்கியங்கள், சிறுகாவியங்கள், பெருகாவியங்கள் என்ற 3 வகையை நீங்க சொல்லியிருக்க வேணும். சரி, பெருங்காப்பியத்துக்குள்ள பிள்ளைகள் உங்களுக்கு தெரியும் என்ன, 50 காப்பியத்துல 3 பெருங்காப்பியமே சோழர் காலத்துலதான் இருக்குது. ஐம்பெருங்காப்பியம் என்னன்னு யோசிக்காதீங்க. சிலப்பதிகாரம், மணிமேகலை, சீவக சிந்தாமணி, வளையாபதி, குண்டலகேசி, இந்த 5ம் தான் ஐம்பெருங்காப்பியங்கள். அதுல முதல் 2 காப்பியங்கள் சிலப்பதிகாரமும் மணிமேகலையும், இது சங்கமருவி காலத்துல வந்துட்டு. அப்ப மிஞ்சி இருக்கிற 3 காப்பியங்களும் தான் பெருங்காப்பியங்கள். அது எங்க தோன்றினது? சோழர் காலத்துல தோன்றினது. எனவே சோழர் காலத்துல காவியங்கள்ல பெருங்காப்பியத்துக்குள்ள நீங்க போடணும் பிள்ளைகள் சீவக சிந்தாமணி, வளையாபதி, குண்டலகேசி என்ற 3 காப்பியங்களை போடணும். சரி, அதுக்கு பிறகு வாங்க சிறு காப்பியங்கள் அப்படின்ட்டு. சரி, இப்ப காப்பியங்கள் என்ன, அதுல விஷயங்கள் பிறகு பார்ப்போமா. இப்ப இலக்கியங்களை வகைப்படுத்தி பாருங்க. சிறு காப்பியத்துக்குள்ள என்ன வருமண்டா பிள்ளைகள்? சூளாமணி, நீலகேசி, நாககுமார காவிய, உதயனகுமார காவிய, யசோதர காவிய, இதெல்லாம் சிறுகாப்பியத்துக்குள்ள வரும். அதே மாதிரி பேரிலக்கியங்கள் அல்லது புராண கதைகள் அப்படின்னு கூட சொல்லுவான். அதுல என்ன வருமண்டா? நம்மட கம்பராமாயணம், பெரிய புராணம், கந்த புராணம், திருவிளையாடல் புராணம் என்ற நூல்கள் புராண இலக்கியங்களுக்குள்ள வரும். எனவே காவியங்கள் என்று கேட்டா நீங்க இந்த 3 விஷயங்களையும் உள்ளடக்கி சொல்லணும். கிளியரானு பாருங்க. ஓகே, அதே மாதிரி பிள்ளைகள் இந்த சோழர் காலத்துல காப்பியங்கள் என்ற ஒரு வகை தோன்றின மாதிரி இன்னொரு வகை தோற்றம் பெற்றது. அதுக்கு நாங்க சொல்லுறோம் சிற்றிலக்கியங்கள். அதுக்கு என்ன சொல்லுறோம் பிள்ளைகள்? சிற்றிலக்கியங்கள் அப்படின்னு சொல்லுறோம். காப்பியங்கள் தோன்றின மாதிரி இன்னொரு வகை இருந்தது சிற்றிலக்கியம். இப்ப நாம படிச்சோமே காப்பியங்கள் 3 வகைப்படும் அப்படின்ட்டு, அதே மாதிரி சிற்றிலக்கியங்கள் பல வகையில இருந்தது இல்லைங்கண்ணா. சிற்றிலக்கியங்கள் பல வகையில இருந்தது. குறிப்பாக நாங்க அதில் சொல்லுறோம் பரணி என்று சொல்லுறோம், உலாண்டு சொல்லுறோம், பிள்ளைத்தமிழ் என்று சொல்லுறோம், வேற கலம்பகங்கள் என்று சொல்லுறோம், அந்தாதிகள் என்று சொல்லுறோம், என்ன உலாண்டு சொல்லுறோம், பரணி என்று சொல்லுறோம். இப்படி பல்வேறு வடிவங்கள்ல சிற்றிலக்கியங்கள் இருந்தது. அப்ப நீங்க ஒரு 4-5 சிற்றிலக்கிய வகைகள் பாடமாக்கி இருக்க வேணும். சரி, உதாரணமாக பரணி எடுத்துக்கொண்டால் என்னென்ன பரணி இலக்கியங்கள் தோற்றம் பெற்றது பிள்ளைகள்? கலிங்கத்து பரணி, தக்கேக பரணி, சங்கம பரணி. வெரி குட். என்ன கலிங்கத்து பரணி, தக்கையாக பரணி என்றதை உங்களுக்கு சொல்லலாம். வெரி குட். ஓகே, அடுத்தது உலாண்டு ஒரு சிற்றிலக்கியம் இருந்தது. உலால் என்ன நூலை சொல்லலாம் பிள்ளைகள்? வெரி குட், மூவர் உலா சொல்லலாம். அதே மாதிரி பிள்ளைத்தமிழ் என்ற ஒரு இலக்கியம் இருந்தது. அதுக்கு உதாரணம் வெரி குட், குலோத்துங்க சோழன் பிள்ளைத்தமிழ் எழுதுங்க.
அதே மாதிரி நலவெண்பா இது ஒரு சிறுகாவியமாக நாங்க சொல்லுறோம். சிற்றிலக்கியங்களுக்குள் ஒரு வாய்தான் சிறுகாவியங்கள். இது வந்து நாங்க நலவெண்பா அப்படின்னு சொல்லுறோம். அதே மாதிரி கலம்பகத்துக்கு ஒரு உதாரணம். கலம்பகத்துக்கு நோட் பண்ணிக்கொள்ளுங்க. ஆளுடைய பிள்ளையார் திருக்கலம்பகம். நோட் பண்ணிக்கொள்ளுங்களா? ஆளுடைய பிள்ளையார் திருக்கலம்பகம். அதே மாதிரி அந்தாதி என்ற சிற்றிலக்கியம் இருந்தது. உதாரணம் என்ன பிள்ளைகள்? சரஸ்வதி அந்தாதி. அந்தாதி. வெரி குட். வெரி குட். கம்பரால இயற்றப்பட்ட சரஸ்வதி அந்தாதி. வெரி குட். சடகோபர் அந்தாதி. இது வந்தும் இது ரெண்டும் அந்தாதிகளுக்குள்ள வரும். சரி, ஓகே. இப்படி என்ன இருந்தது? சில சொல்லுங்க. சிற்றிலக்கிய வகைகள் இருந்தது. அந்த கலம்பகம் சொல்லுங்களேன். ஆளுடைய பிள்ளையார் திருக்கலம்பகம் எழுதுறேன்னா பாருங்க. ஆளுடைய பிள்ளையார் திருக்கலம்பகம் தான் கலம்பகத்துக்கான உதாரணம். அப்ப நீங்க என்ன செய்யணும்டா, நிறைய இருக்கிற எல்லா சிற்றிலக்கியங்களையும் நோட் பண்ணிக்க தேவையில்லை. முக்கியமான சிற்றிலக்கியங்களை ஞாபகம் வச்சு அதுக்கான உதாரணங்களை எழுதி கொள்ளுங்க. இந்த பிள்ளை தமிழ், உலா, கலம்பகம், பரணி, அந்தாதி இப்படியான இலக்கியங்களை நோட் பண்ணி கொள்ளுங்க. அதே மாதிரி பிள்ளைகள் கோவை என்று கூட வந்தது. தஞ்சை வாணன் கோவை, அம்பிகாவதி கோவை இப்படி என்றெல்லாம் வந்தது. சரியா? இந்த அம்பிகாவதி கேள்விப்பட்டிருப்பீங்க. அம்பிகாவதி, அமராவதி என்றெல்லாம் பாட்டெல்லாம் வந்துச்சு. சரியா? கம்மண்ட மகன் அம்பிகாவதி. சரி, ஓகே. ஐயோ, டிலீட் பண்ணிட்டேனே. பாருங்க, அப்ப காவியங்கள் படிச்ச மாதிரி இது 3 வகையாப்படுது. அதே மாதிரி இன்னொரு வகை இருந்தது சிற்றிலக்கியங்கள். இதுவும் என்ன பல வகைகள்ல காணப்படுது. அப்ப சிற்றிலக்கியங்கள் என்ற ஒரு இலக்கிய வகை இருந்த மாதிரி பிள்ளைகள் இன்னொரு வகை இருந்தது, சமய சித்தாந்த நூல்கள். என்னது இருந்தது? சமய சித்தாந்த நூல்கள். சரி, அப்ப சமய சித்தாந்த நூல்கள் போது பிள்ளைகள் நான் உங்களுக்கு ஒன்று சொன்ன ஞாபகம் இருக்கும். சோழர் காலத்துல சமயங்களுக்கு இடையிலான போட்டி இருந்ததா? ஒரு சமயம் இன்னொரு சமயத்தை முடக்கினாங்களா வளரக்கூடாதுண்டு? இல்ல, எம்மதமும் சம்மதமேன்னு சொல்லிடுது. எம்மதமும் சம்மதமே என்று எல்லா சமயங்களையும் வளர விட்டாங்க. எனவே எல்லா சமயங்களும் பிள்ளைகள் நல்ல முறையில் இருந்ததால எல்லா சமயத்திலையும் இலக்கியங்கள் வந்தது. பாருங்க, பல்லவர் காலமா இருந்தால் சைவமா வைணவமா நீ வரக்கூடா. சைவத்திலிருந்து நூல் ஒன்றில் இருந்துனா போதும், வைணவம் மிக ஒரு நூல் எழுதிடும். ஏன் சைவத்தை நான் டவுன் பண்ணணும்னு சொல்லி. ஏன் அங்க சமய போட்டி இருந்தது, வெறி கொண்டு இருந்தாங்க ஒரு சமயத்தை எப்படி தாக்குறோம்னு சொல்லி. ஆனால் சோழர் காலம் அப்படி இல்லை. எல்லா சமயங்களுக்குமான முக்கியத்துவங்கள் அங்க இருந்தது. எனவே எல்லா சமயத்திலிருந்தும் சமய நூல்கள் வெளிவந்த. சரி, அப்ப அந்த வகையில பிள்ளைகள் சைவ சமய நூல்கள் என்னண்டா குறிப்பா உங்களுக்கு சொல்லலாம். ஈஸியான பேர்களை ஞாபகம் வச்சு கொள்ளுங்களா. என்ன சொல்லலாம்? நெஞ்சு விடுத்தூது, உண்மை விளக்கம், உண்மை நெறி விளக்கம், வேற என்ன சொல்லலாம்? இருபா இருப்பது, வினாவென்பா, கொடிக்கவி இப்படியான நூல்கள் சைவ நூல்களாக இருந்தது. சரி, அதே மாதிரி வைணவ சமய நூல்களும் இங்க இருந்தது. வைணவ மதத்துக்கும் முக்கியத்துவம் இருந்தது. உதாரணம் என்ன சொல்லலாம்? சித்தித்ரயம். இது கொஞ்சம் பேரு பாடமாக்குறது கஷ்டம். அப்ப நீங்க ஏதோ ஒரு முறையில உங்களுக்கு ஈஸியான மெத்தட்ல பாட்டை அமைச்சோ ஏதோ ஒரு முறையில பாடமாக்குங்களா. வைணவ சமய நூல்கள் என்ன பிள்ளைகள்? சித்தித்ரயம், கீதாங்க சங்கிரகம், ஆகம பிரமாணியம், மகாபுருஷ நிர்ணயம். சரியா? பேரெல்லாம் கொஞ்சம் வித்தியாசமானதா இருக்கும். சரியா? வைணவ மொழி தானே, அதனால கொஞ்சம் பாடமாக்கி கொள்ளுங்க. அதே மாதிரி சமண சமயத்திலிருந்தும் நூல்கள் எழுதப்பட்டது. உதாரணமாக நரிவிருத்தம், மேரு மந்திர புராணம் இதெல்லாம் சமண சித்தாந்த நூல்கள். அதே மாதிரி பௌத்த சமயத்திலேயும் நூல்கள் வந்தது. குறிப்பாக சித்தாந்த தொகை, திருப்பதிகம் இப்படியான நூல்கள் பௌத்த சமயத்துக்குரிய நூல்களாக இருந்தது. எனவே சமய தத்துவ நூல்களை நடத்த பிள்ளைகள் இதுல பல்வேறு சமயங்களிலும் இருந்த நூல்கள் வெளிவந்தன. இந்த ஸ்கிரீன் உங்களுக்கு பார்க்கலாம். பாருங்க, சைவ சித்தாந்த நூல்கள் எது, 6வது வைணவ சித்தாந்த நூல்கள் எது, சமண சமய நூல்கள் எது என்று இருக்குது. விளங்கினதா? எனவே சமய நூல்கள் என்பது ஒரு வகையாக இருந்தது. அதுல ஒவ்வொரு சமயத்துக்கும் உரிய உதாரணங்களை நீங்க பாடமாக்கி கொள்ளணும். விளங்கிட்டா? ஓ மிஸ். விளங்கிட்டா பிள்ளைகள்? ஓகே. அதே மாதிரி பிள்ளைகள்
எப்படி ஒரு சமய நூல்களாக இங்க இருந்ததோ அதே மாதிரி சோழர் காலத்துல இலக்கண நூல்கள்னு இருந்தது. இலக்கண நூல்களுக்குன்னு ஒரு வகை இருந்தது. சரியா? அதுல என்னென்ன நூல்கள்னு சொன்னா நோட் பண்ணிக்கொள்ளுங்க. நன்னூல், நேமிநாதம், வச்சநந்தி மாலை, வேற என்ன சொல்லலாம், யாப்பருங்கலம், தண்டி அலங்காரம். யாப்பருங்கல காரிகை, வெரி குட், தண்டி அலங்காரம், அகப்பொருள் விளக்கம், வீரசோழியம், இப்படியான இலக்கண நூல்கள் எல்லாம் தோற்றம் பெற்றது. சரி, அது கொஞ்சம் easy. நம்பியா பொருள். அதே மாதிரி பிள்ளைகள் இலக்கண நூல்கள் தோற்றம் பெற்ற மாதிரியே நாடக இலக்கியங்கள் என்று சொல்லி நூல்கள் வெளிவந்தது. ஏன்னா நாடக அரங்கேற்றங்கள், நாடக நூல்களுக்கு அந்த அளவு ஒரு பாராட்டு சோழர் காலத்தில் இருந்தது. நிறைய ஆசிரியர்கள் நாடக இலக்கியங்கள் எழுதினாங்க. உங்களுக்கு உதாரணம் தெரியும், ராஜராஜேஸ்வரம், பூம்புலியூர் நாடகம், பூங்குழலி, இப்படியான நூல்கள் எல்லாம் நாடக இலக்கியங்களாக இருந்தது. சரி, அதே மாதிரி பிள்ளைகள் 6வது வகையாக உரை நூல்கள் என்று இருந்தது. 6வது வகையாக உரை நூல்கள் இருந்தது. 7வது வகை என்று ஒன்று இருக்குதா? சரி, உரை நூல்களுக்குள் என்ன வரும் என்றால் இளம்பூரணம், சேனாவரையம், பேராசிரியர் உரை, வீரசோழிய உரை, இப்படின்னு சொல்லி உரை நூல்கள் கொஞ்சம் இருந்தது. இதை தாண்டி நிறைய இருக்குது. ஒரு 3-4 பாடமாய் கொள்ளுங்களேன். சரி, அதே மாதிரி பிள்ளைகள் 7வது வகையாக தொகுப்பிலக்கியங்கள் இருந்தது. சரி, அந்த தொகுப்பிலக்கியம் என்று சொல்றது என்னண்டா இதுவரை காலமும் இருந்த நூல்களை தொகுத்து எழுதப்பட்டது. அதாவது சைவ சமயத்துல காணப்பட்ட விடயங்களை தொகுத்து சைவ தொகுப்பு இலக்கியமாக கொண்டு வந்தது. எங்க தொகுக்கப்பட்டதுன்னா சோழர் காலத்துல தொகுக்கப்பட்டது. சங்ககாலம், சங்கமரபிய காலம், பல்லவர் காலத்துல ஆங்காங்க இருந்த சைவ சமயத்து கருத்துக்கள் எடுத்து ஒரு நூலாக தொகுத்து எழுதினாங்க. அப்ப தொகுக்கப்பட்டது சோழர் காலத்துல. எனவே அதுக்கு நாங்க சொல்றோம் தொகுப்பு இலக்கியங்கள் அப்படின்னு. அதுல சைவங்களுக்கான தொகுப்பிலக்கியங்களும் இருந்தது, வைணவ சமயத்துக்கான தொகுப்பிலக்கியங்களும் இருந்தது. சரி, அதுல வைணவ சமயத்துக்கு தொகுப்பிலக்கியங்களுக்கு நாங்க 4000 திவ்ய பிரபந்தங்கள் அப்படின்னு சொல்லுறோம். சைவ சமயத்துக்கான தொகுப்பிலக்கியங்களுக்கு நாங்க 12 திருமுறைகள் அப்படின்னு சொல்லுறோம். சரி, எனவே தொகுப்பிலக்கியங்கள் என்ற ஒரு இலக்கிய வகையும் இங்க இருந்தது. அப்போ நல்லா அவதானிச்சு கொள்ளுங்க பிள்ளைகள். சோழர் காலத்தினுடைய இலக்கியங்களை வகைப்படுத்தி காட்டுகன்னு பொதுவாக கேட்டால் என்னென்ன இலக்கிய வகைகள் இருக்குதோ அதையெல்லாம் குறிப்பிட்டு அதற்கான உதாரணங்களை நீங்க குறிப்பிடணும். அதில்லாம சோழர் கால காவியங்களை வகைப்படுத்தி காட்டுக என்று கேட்டா காவியத்தில் இருக்கிற 3 வகையும் சொல்லணும். அவ்வளவுதான். சோழர் கால சிற்றிலக்கியங்களை வகைப்படுத்தி காட்டுகண்டால் அங்க இருக்கிற வகைகளை மட்டும் கதிக்கணும். விளங்கினதா? அப்ப எது கேட்கிறாங்களோ அதை மட்டும் நீங்க கொடுக்க வேணும். விளங்கினதா? இலக்கியங்கள் இப்போ சொல்லுங்க. இலக்கியங்கள் கொடுக்கக்குள்ள நாங்க அந்த ஆசிரியர்களையும் போட்டு நாங்க இலக்கியங்களை வகைப்படுத்தணும். இல்ல ஆசிரியர்கள் தேவையில்லை. நீங்க இலக்கியத்தை மட்டும் சொன்னா காணும். சரியா? ஓகே. இப்ப பிள்ளைகள் நாம் என்ன செய்வோம்டா சோழர் காலத்துல தோற்றம் பெற்ற ஒவ்வொரு இலக்கியங்களையும் பத்தி பார்த்துட்டு வருவோம். காப்பியங்களாக என்ன இருந்தது, காப்பியங்களை பத்தின விவரங்கள், அதே மாதிரி சிற்றிலக்கியங்கள்ல பரணி என்றா என்ன, உலா என்றா என்ன, இதெல்லாம் நாங்க ஆழமாக ஏற்கனவே பார்த்தோம். இப்ப நாம ஒரு நார்மல் டிஸ்கஷன் ஒன்று போட்டுட்டு போவோமா? ஓகே, சரி. முதலாவது நாங்க பார்ப்போம் பிள்ளைகள் காப்பியங்கள். ஸ்கிரீன்ல இல்லை, இப்போ உங்களோட கையில நோட்ஸ் இருக்கும் பிள்ளைகள், நீங்க அந்த நோட்ஸ் பார்த்து கொள்ளுங்களா? சரி, நோட்ஸ் இருக்குதானே எல்லார்கிட்டையும்? இருக்குதுண்ணா? ஓகே, சரி சரி. முதலாவது பார்க்கணும் பிள்ளைகள், இப்ப காப்பியங்கள் என்ற இலக்கியத்தை பார்க்கும்போது காப்பியம் என்றா என்ன, என்று காப்பியங்கள் என்றா என்ன என்று பார்க்கணும். சரி, இது நான் ஏற்கனவே காப்பியம் என்றா என்னன்னு சொல்லி தந்தேன். யாராச்சும் ஒருத்தர் சொல்லுங்க பார்ப்போம். காப்பியம் என்று சொல்றது நாம எதுக்கு? காப்பியம் என்று சொல்றது நாம எதுக்கு? என்ன பிள்ளைகள் காலையில கிளாஸ் போட்டு டயர்ட் ஆயிட்டீங்களா? காப்பியம் சொல்றது என்ன கதைங்க? ஒரு தலைவனுடைய வாழ்க்கை வரலாற்றை எடுத்து கூறும் விதமாகவும் நல்வாழ்விற்கு இன்றியமையாததாக அறம், பொருள், இன்பம், வீடு ஆகிய நாட்பொருட்களையும் கூறுகின்ற இலக்கியம் காப்பியமாகும். வெரி குட். காப்பியங்கள். ஓகே, இன்னொரு புள்ள
காப்பியம் என்று சொல்றது நாம எதுக்கு? ஒரு தன்னிகரில்லா தலைவனின் கடவுள் வாழ்த்து முதலியவற்றை அடிப்படையாக கொண்டு நாடு நகர் அவனுடைய வீரச் சிறப்புகளை வர்ணித்து அறம்பொருள் இன்பம் என்ற நாட்பொருள்களை அடிப்படையாக கொண்டு அவன் மேல் பாடப்படுவது. ஓகே, சரி, வெரி குட். 2 மெத்தட்லயும் எழுதலாம், சரியா? அப்ப நான் சொல்றேன், பொதுவாக காப்பியம் என்று சொல்றது என்னடா பிள்ளைகள், ஒரு தன்னிகரில்லா தலைவனை அடிப்படையாக கொண்டிருக்க வேணும். இப்படி காப்பியம் என்றா கட்டாயம் முதல்ல ஒரு ஹீரோ ஒன்று இருக்கணும். அந்த ஹீரோ தன்னிகர் இல்லாதவனாக இருக்கணும், சரியா? பாருங்க, ஒரு தன்னிகர் இல்லா தலைவனை அடிப்படையாக கொண்டு அவன்ட சாரி மாக்கப்ப என்ன எழுதுற இல்லை, நேத்தும் இந்த மாதிரி எழுதுறது. சரி, நான் சொல்றேன், கேப்பீங்க தானே? ஓகே, பாருங்க. அப்ப காப்பியங்கள் என்று சொல்றது என்னடா பிள்ளைகள், பொதுவாக நீங்க இந்த விஷயங்கள் உள்ளடக்கி இருக்க வேணும். எது? ஒன்று தன்னிகரில்லா தலைவனை அடிப்படையாக கொண்டு அறம், பொருள், இன்பம், வீடு என்ற நாட்பொருள்களும் அமையக்கூடிய வகையில காப்பியம் என்றா பிள்ளைகள் கட்டாயம் இந்த 4 பொருள்களும் இருக்க வேண்டும், சரியோ? ஒரு பொருள் குறைஞ்சாலும் அவங்கள பிரச்சனை ஆயிடும், சரியா? அப்ப எப்படி சொல்லணும்? காப்பியம் என்பது தன்னிகரில்லா தலைவனை அடிப்படையாக கொண்டு அறம், பொருள், இன்பம், வீடு என்ற நாட்பொருளையும் அமைய அல்லது நாட்பொருள்களும் அமையுமாறு நாட்டு வர்ணனை, நகர வர்ணனை, இருசுடர் வர்ணனை என்ற வர்ணனைகளோடு தலைவனின் பிறப்பு, இப்ப அவனோட வாழ்க்கை வரலாறு சொல்ல போறோம். பிறப்பு, அவனோட குழந்தை பருவம், அவனோட வாழ்க்கை, அவனோட சாதனைகள், அவனோட காதல், வேற என்ன சொல்லலாம், அவனோட திருமணம், அவனோட போர், அவனோட வெற்றி சிறப்பு போன்ற வாழ்க்கை அனுபவங்களை அணிநயமும் பொருள் நயமும் கொண்டு பாடப்படுவதுதான் காப்பியங்கள், சரியா? அப்ப இதுல ஒன்று சரி நீங்க குறைச்சி எழுதாதீங்க. இதுதான் காப்பியங்கள் என்றதுக்கான ஒரு முழுமையான வரை விளக்கணம். இதுல எல்லாமே இருக்குது. இப்ப காப்பியங்கள் என்றால் என்னன்னு கேட்டேன்டா, நீங்க அந்த ஒரு 5 மார்க்ஸ் கேட்கறேன்னு வைங்களேன், அந்த 5 மார்க்ஸ் கேட்கறேன்டா, நீங்க அவங்க எதிர்பார்க்கிற மாதிரி நீங்க கொடுக்கணும். அப்ப அவங்க எதிர்பார்க்கிற எல்லா விஷயங்களையும் அடையக்கூடிய வகையில தான் உங்களோட வரை விளக்கணம் இருக்க வேணும், சரி? நான் இது ஏற்கனவே சொல்லி தந்தேன். அப்ப காப்பியம் என்றா பிள்ளைகள், முதலாவது ஒரு தன்னிகரில்லா தலைவன் ஒருத்தன் இருக்க வேணும், சரியா? ஒரு தன்னிகரில்லா தலைவன் ஒருத்தன் இருக்க வேணும். அதே மாதிரி அந்த இலக்கியத்துல அறம், பொருள், இன்பம், வீடு, இந்த 4 பொருள்களுமே சொல்லப்பட்டிருக்க வேணும், சரி? அதோட அந்த தலைவன நாட்டு வர்ணனை, நகர வர்ணனை, இருசுடர் வர்ணனை வர்ணனைகள் கூறப்பட்டிருக்க வேண்டும். அதெல்லாம பிள்ளைகள் மிக முக்கியமான விஷயம், அந்த தலைவன் வாழ்க்கை, அவனோட இளமை பருவம், அவனோட காதல் எப்படி இருந்தது, அவனோட போர் எப்படி இருந்தது, அவனோட வெற்றி எப்படி இருந்தன்னு சொல்லி அவனோட வாழ்க்கை வரலாறுகள் கூறப்பட்டிருக்க வேண்டும். இப்படி எல்லா விடயங்களையும் உள்ளடக்கின இலக்கியம் தான் காப்பியம். இது உங்களோட மொழி நடையில் எழுதலாம். இப்ப நான் சொன்ன மாதிரியே பாடமாக்கி எழுத தேவையில்லை. இந்த விஷயங்கள் உள்ளடக்கி உங்களோட மொழி நடையில் எழுதி கொடுக்கலாம். விளங்கினதோ? மிஸ் ஓம் அதுல இப்ப ஸ்டார்ட் பண்ணக்குள்ள அந்த வாழ்த்து வணக்கம் மறுபொருள் அந்த பாட்டை கொடுத்து எழுதலாம் தானே? ஓம் எழுதலாம், பிரச்சனை இல்லை, சரியா? சரி. ஓகே. ஓகே. அப்ப பிள்ளைகள், ஓகே, இப்ப காவியங்கள் நாங்க படிச்சிட்டோம். இதுதான் காவியம் என்னதை படிச்சோம். இப்போ காவியங்கள் என்று சொல்லிட்டா நீங்க அதோட மட்டும் முடிக்க கூட 5 மார்க்ஸ் கேட்கிறான்னு வைங்களேன். இப்ப நீங்க சொல்லணும், இந்த காவியங்களானது 3 வகையாக பிரியும். என்னது? காவியங்களானது 3 வகையாக காணப்படுது. அதுல ஒன்று பிள்ளைகள் பெருங்காப்பியங்கள், இன்னொன்று சிறுகாப்பியங்கள், 3வது பேரிலக்கியங்கள். இப்ப நீங்க பார்க்கணும், பெருங்காப்பியம் என்றா என்ன, சிறுகாப்பியம் என்றா என்ன, 3வது பேரிலக்கியங்கள் என்றா என்ன அப்படின்னு பார்க்கணும், சரி? ஓகே, நான் முதலாவது பாவம் பிள்ளைகள் பெருங்காப்பியம் என்றா என்னண்டு. இப்ப நான் காப்பியத்துக்கான வரை விளக்கணம் சொன்னேன் தானே, அதே வரை விளக்கணம் தான் பெருங்காப்பியத்துக்கு வரும். எப்படி? தன்னிகரில்லா தலைவன் அடிப்படையாக கொண்டு அறம்பொருள் வீடு, அறம்பொருள் இன்பம் வீடு என்ற நாட்பொருளும் கொண்டதாக அவனோட வாழ்க்கையில நடக்கின்ற விடயங்களை கூறக்கூடிய இலக்கியங்கள் தான் பெருங்காப்பியம் என்று சொன்னோம். அப்போ இதுதான் பிள்ளைகள் பெருங்காப்பியங்கள், சரி? அப்போ சிறுகாப்பியம் என்றா என்னண்டா, பெருங்காப்பியம் ஒன்றுல இந்த அறம், பொருள், இன்பம், வீடு, சரி, பெருங்காப்பியம் சொல்லாதீங்க, காப்பியம் என்றுங்களேன். ஒரு காப்பியத்துல பிள்ளைகள் அறம், பொருள், இன்பம், வீடு நாட்பொருளும் கட்டாயம் இருக்க வேணும்.
ஆனால் சில காவியங்கள் இருக்குது பிள்ளைகள், நாட்பொருள்ல 3 பொருள் தான் சொல்லப்பட்டிருக்கும். அறம்பொருள் இன்பம் வீடு என்றால் அதில் அறம்பொருள் இன்பம் சொல்லப்பட்டிருக்கும், வீடே சொல்லாமல் இருக்கும். அல்லது அறம்பொருள் வீடே சொல்லியிருக்கும், இன்பம் சொல்லப்படாமல் இருக்கும். எனவே எந்த ஒரு காப்பியம் அறம்பொருள் இன்பம் வீடு என்ற நாட்பொருள்களில் ஒன்றை தவிர்த்து அதில் ஏதேனும் குறைவுகள் இருந்தேன்னு சொன்னா அதை நாங்க பெருங்காப்பியமாக போட மாட்டோம். அதை நாங்க சிறுகாப்பியத்துக்குள்ளதான் சொல்லுறோம். அப்ப நல்லா நினைவிக்கணும், சிறுகாப்பியம்னு சொன்னா பிள்ளைகள் அறம்பொருள் இன்பம் வீடு என்ற நாட்பொருளும் அதுல இருக்காது. அந்த நாளில ஏதேனும் குறைபாடுகள் இருக்கும். ஒரு பண்பு குறைவா இருக்கலாம், அல்லது 2 விடயங்கள் குறைவா இருக்கலாம். விளங்குனதா? அப்ப நாளுமே முழுமையா இல்லாமல் இருக்கும். 4 பொருள்களும் முழுமையாக இருந்தால் அது பெருங்காப்பியம். 4 பொருள்கள்ல ஏதேனும் குறைபாடுகள் ஷோட்டுகள் என்னது இருந்தேன்னு சொன்னா அது சிறுகாப்பியத்துக்குள்ள போயிடும். அது என்னதான் பெரிய காவிய காதலை சொல்லியிருந்தாலும் அதுல அறம்பொருள் இன்பம் வீடு 4 பொருள் சொல்லப்பட்டில்லையோ, 3 அல்லது 2 சொல்லப்பட்டிருந்தால் அதை நாங்க சிறுகாப்பியத்துக்குள்ளதான் சொல்லுறோம். சரியா? அப்ப பெருங்காப்பியத்துக்கும் சிறுகாப்பியத்துக்கும் இடையிலான டிஃபரண்ட் அப்படித்தான். விளங்கினதா? அப்ப இப்படித்தான் நீங்க விலங்கெடுக்க வேணும். பெருங்காப்பியம்னு சொன்னா நாட்பொருள்களும் இருக்கும், சிறுகாப்பியம்னு சொன்னா அந்த நாட்பொருள்களில் ஏதேனும் சில குறைபாடுகள் இருக்கும். விளங்கினதோ? ஓ டீச்சர். அதில்லாம பெருங்காப்பியத்தில் இருக்கிற மாதிரியே சில சிறுகாப்பியத்திலையும் தண்ணீர்களா தலைவன் இருக்கும், நாட்டு நகர வர்ணனைகள் சொல்லியிருக்கும், அதே மாதிரி அவங்களோட வாழ்க்கை அனுபவங்கள் சொல்லியிருக்கும், இதெல்லாம் இருக்கும். ஆனா எதுல குறைவு இருக்கும் என்றால் அந்த நாட்பொருள்கள்ல குறைவுகள் இருக்கும். சரி, இதுதான் பிள்ளைகள் சிறுகாப்பியங்கள். உங்களுக்கு தெரியும், சிறுகாப்பியத்துல சூளாமணி, நீலகேசி, நாககுமார காவியம், உதயகுமார காவியம் என்றெல்லாம் இருக்குது. சரி, ஓகே. 3வது பிள்ளைகள் காப்பியங்கள்ல பேரிலக்கியங்கள் அப்படின்னு சொல்லுறோம். சரி, பேரிலக்கியம் என்று சொல்றது அதுக்குள்ள கம்பராமாயணம், வேற என்ன, சேக்கிலார்ட பெரிய புராணம், அதே மாதிரி கந்த புராணம், இப்படி என்றெல்லாம் வரும். பேரிலக்கியங்களுக்கு வரைவு இலக்கணங்கள் கேட்க மாட்டாங்க. சரி, விளங்கிட்டா? விளங்கிட்டா பிள்ளை? ஓகே. அப்ப நாங்க காப்பியங்களோட வகை படிச்சோம். இப்ப காப்பியங்களை கொஞ்சம் நாங்க பார்த்துட்டோம். சரி, இப்ப நாங்க அடுத்ததா வருவோம் பிள்ளைகள் சிற்றிலக்கியங்கள். உங்களுக்கு தெரியும், நான் சிற்றிலக்கியங்களை நிறைய வகைகள் சொல்லி தந்தேனா. அதுல முதலாவது வகை பரணி. முதலாவது வகை என்ன? பரணி. சரியா? ஓகே. பரணி என்றா என்ன பிள்ளைகள்? சிற்றிலக்கிய வகை ஒன்றுதான் பரணி. பரணி என்றா என்ன? போர்க்களத்தில் வீரனை புகழ்ந்து பாடுவதுதான். போர்க்களத்தில் 1000 யானைகளை கொன்று வீழ்த்திய ஒரு வீரனுக்கு நாங்க பாடுவதாம் பிள்ளைகள் பரணி. நான் இந்த பாடல் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். ஆணை 1000 அமரிடை வென்ற மாணவனுக்கு வகுப்பது பரணி. போர்க்களத்திலே ஆணைகள் 1000, அதாவது 1000 யானைகளை கொன்று வீழ்த்திய மாணவனுக்கு, வீரனுக்கு நாங்கள் பாடுவதுதான் பரணி. எனவே பரணி என்றால் இதுதான். எனவே சோழர் காலத்திலே பிள்ளைகள் பரணி இலக்கியங்கள் சில இருந்தது. குறிப்பாக கலிங்கத்து பரணி, அடுத்தது என்ன? தக்கையாக பரணி. கலிங்கத்து பரணி, தக்கையாக பரணி. சரி, ஓகே. இப்ப நாங்க நார்மலா பார்த்துட்டு வரோம். கலிங்கத்து பரணி என்றா என்ன, தக்கையாக பரணி என்றா என்னன்னு பார்ப்போம். சரி, 2 பரணிகள் தான் இருந்தது. என்ன பிள்ளைகள், கலிங்கத்து பரணி என்றது சொல்லுங்க பாப்போம், அதை பத்தின விவரங்கள் கொஞ்சம். பரணி இலக்கியத்தின் வளர்ச்சிக்கு முதலில் தோன்றிய கலிங்கத்து. பரணி இலக்கியங்களிலே முதலாக தோன்றின பரணி இலக்கியம் என்றால் அது கலிங்கத்து பரணி தான். சரி, இது யாரால் எழுதப்பட்டது பிள்ளைகள்? ஜெயங்கொண்டாரால் எழுதப்பட்டது. இதுல யாருடைய புகழ் பேசப்பட்டிருக்குது? போர்க்களத்தில கலிங்க போர் வெற்றியை பாடுவதை. வெரி குட். முதலாம் குலோத்துங்க சோழன் கலிங்க போர் வெற்றிய குறிக்குதா. அப்ப நீங்க யோசிக்கணும், இவண்ட அந்த அளவு தூரம் வெற்றி இந்த இலக்கியத்துல பேசப்படுதுன்னா அந்த போர்ல என்ன நடந்திருக்குமெண்டு. அதாவது பிள்ளைகள், முதலாம் குலோத்துங்க சோழ மன்னன் தானே. நான் சொன்னேன், சோழ மன்னர்கள் பெரிய ராச்சியங்களா இருந்தாங்க. எனவே இவங்களுக்கு சின்ன சின்ன நாடுகள்ல இருந்து வரிகள் போகணும், ஒழுங்கான நேரத்துல வரிகள் போகணும். அப்ப என்ன நடந்தா, ஒரு முறை ஒரு சிற்றரசன் ஒருத்தன் அவன் என்ன செஞ்சா,
முதலாம் குலோத்துங்க சோழனுக்கு வரி கொடுக்க மறுத்துட்டான். சரியா? திரை கொடுக்காமல் இருந்தான். அவன் யாருன்னு சொன்னா அனந்தவர்மன் அப்படின்னு சொல்லுறான். அப்ப இவன் வரி கொடுக்காமல் இருக்கும்போது சோழ மன்னன் வார்ன் பண்ணிட்டே இருந்தான், வரியத்தா அப்படின்னு சொல்லி. எனவே இவன் தொடர்ச்சியாக அந்த காலத்தை நீட்டி வரி கொடுக்காமல் இருந்ததால முதலாம் குலோத்துங்க சோழன் என்ன செய்யறான்டா, தன்னுடைய படை தளபதியான கருணாகர தொண்டைமான கலிங்கத்துக்கு அனுப்பி என்ன செய்றான், அங்க போர் மூட்டி அனந்தவர்மனை வீழ்த்த வைக்கிறான். எனவே கலிங்க போர்ல முதலாம் குலோத்துங்க சோழ மன்னனுக்கு வெற்றி கிடைத்ததால அவனை பாராட்டுகின்ற விதமாக கலிங்கத்து பரணி உருவாக்கப்பட்டது. ஜெயங்கொண்டார் பாடினது. விளங்கினதா? ஓகே. எனவே கலிங்கத்தை இவன் சுக்குநூறாக்கி போட்டுட்டான். விளங்கினதா? கலிங்கம் என்றது யாருட நாடண்டா அனந்தவர்மன். திரை கொடுக்காமல் இருந்த ஒரு மன்னன் இருந்தானே, அவன் நாடுதான் கலிங்க நாடு. எனவே அவன் நாட்டுக்கு அனுப்பி கருணாகர தொண்டைமான அவன் மூலமாக அவனுடைய நாட்டை அழித்த போற வீர்த்தின வரலாறு கலிங்கத்து பரணியில் இருக்குது. அப்ப கலிங்கத்து பரணியில யாருடைய சிறப்புன்னு சொன்னா முதலாம் குலோத்துங்க சோழண்ட சிறப்பு சொல்லப்பட்டிருக்குது. சரி, இந்த இடத்துல உங்களுக்கு கேட்கலாம், பரணி இலக்கியங்கள் மூலமாக எவ்வாறு மன்னர்கள்ட புகழ் பேசப்பட்டதுன்னு கேட்கலாம். இப்ப விளங்கினதா பிள்ளைகள்? பரணி இலக்கியங்கள் மூலமாக எப்படி மன்னட புகழ் பேசப்பட்டதுன்ட்டு இப்படி ஒரு கேள்வி நான் உங்களுக்கு காட்டி தந்த மாதிரி ஞாபகம் இருக்குது. இப்ப விளங்கினதா பரணி இலக்கியத்துல எப்படி மன்னட புகழ் பேசப்பட்டிருக்குதுண்டு? சரி, அடுத்த பரணி இலக்கியம் என்ன பிள்ளைகள்? தக்கையாக பரணி. இதுல என்ன சொல்லி இருக்குது? இது எதுக்காக பாடப்பட்டது? இரண்டாம் ராஜராஜனின் புகழ் புராணத்தை கண்டு பாடப்பட்டது. இரண்டாம் ராஜராஜன் தக்கையாக பரணி. அதாவது தச்சன் வந்து யாகத்துக்கு அழைத்தான இந்த வீரபத்திர கடவுள் என்று சொல்லுவோம். நான் யாகத்துக்குரிய கடவுள் என்ன அவங்கள அதாவது கடவுளை வந்து சிவபெருமான நினைக்கிறேன். அவரை வந்து யாகத்துக்கு கூப்பிடாம தச்சன் என்ன செஞ்சான் பிள்ளைகள்? ஒரு யாகமோடு நடத்தினான். எனவே அந்த யாகத்தை அந்த கடவுள் தோன்றி அந்த அழித்த வரலாறத்தான் என்ன சொல்லுது? தக்கையாக பரணியில நாம சொல்லுறோம். சரியா? அந்த தக்கையாக பரணி யார் எழுதினது பிள்ளைகள்? ஒட்டக்கூத்தர். ஒட்டக்கூத்தர் தக்கையாக பரணி எழுதினோம். என்ன? வெரி குட். தக்கையாக பரணியை பத்தி வேற என்ன விஷயங்கள் தெரியும்? வேற என்ன தெரியும் பிள்ளைகள்? அவ்வளவுதான் விஷயங்கள் இருக்குல்ல. ஓகே ஓகே, சரி. தக்கையாக பரணி யார் எழுதினது, அதுல என்னென்ன விஷயங்கள் இருக்குதுன்றதை நோட் பண்ணிக்கொள்ளுங்களா? ஓகே, கிளியரானு பாருங்க. கிளியரா? ஓகே, சரி. அடுத்த விஷயத்துக்கு போவோமா? சரி, அப்ப பரணி இலக்கியங்கள் நாம பார்த்தாச்சு. சரி, அடுத்தது பார்க்கணும் பிள்ளைகள் இந்த உலா கொஞ்சம் பார்க்கணும். சரி, உலா இலக்கியம் என்று சொல்றது என்ன பிள்ளைகள்? இங்க அதாவது பிள்ளைகள் உலா வருதலை பத்தி சொல்லி இருக்குது. அதாவது இந்த சோழ மன்னர்களுக்கிட்ட ஒரு வழக்கம் இருந்தது என்னன்னா, அவங்க வீதி வழியே உலா வருவாங்க. இப்ப ஆரம்பத்தில் இருந்த உலால வீதி வழியே உலா வந்தது கடவுள்கள். சரி, அரசர்கள் அப்படி உலா வர இல்லை. சோழர் காலத்துலதான் அரசர்கள் உலா வந்ததாக சொல்லப்படுது. நான் இங்க கேட்கிறேன், தமிழ் இலக்கிய வரலாற்றில் முதலாவதாக தோன்றிய உலா எது பிள்ளைகள்? திருக்கைலாய ஞான உலா. வெரி குட். திருக்கைலாய ஞான உலா யார் எழுதினது? சேரமான் பெருமான். பாருங்க, அப்ப வெரி குட். திருக்கைலாய ஞான உலால பிள்ளைகள் அது எது? அதுல என்ன சொல்லி இருக்குதுண்டா, திருக்கைலாயநாதரான சிவபெருமான். திருக்கைலாயநாதர்ன்றது நாங்க யாருக்கு? சிவபெருமானுக்கு. அப்ப சிவபெருமான் வீதி வழியே உலா வருகின்ற பொழுதோ அவரை பார்த்து பெண்கள் மயங்கி இருக்கிறதான் அந்த உலால பேசினாங்க. அப்ப நான் ஏற்கனவே சொன்னேன்னா, சோழர் காலத்துல உலாலதான் அரசர்கள் உலா வந்ததை சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் இதுக்கு முன்ன இருந்த உலாக்கள்ல
கடவுள்கள் உலா வந்ததாகத்தான் சொல்லப்படுது. எனவே அப்ப நீங்க நல்லா நோட் பண்ணிக்கொள்ளணும், சோழர் காலத்தில் இருந்த உலா அரசர்களுடைய புகழ் பாடுவதற்காக பயன்படுத்தப்பட்ட ஒரு உக்தி இல்லைங்களா. சோழர் கால மன்னர்களுடைய புகழ் பாடுவதற்கு உக்தியாக பயன்படுத்தப்பட்டது எங்களுக்கு சொல்லலாம். உலா இலக்கியங்கள் பரணி இலக்கியங்கள் எல்லாம் எழுதுறதுக்கான காரணம் அரசர்கள்ட புகழ் பாடுதும் என்ற ஒரே நோக்கத்துக்காகத்தான். பாருங்க, அப்ப சோழர் கால உலானும் போது பிள்ளைகள் நீங்க சொல்லணும், தன்னிகர் இல்லாத அரசர்கள் அதாவது தலைவர்கள் வீதி வழியே உலா வருகின்ற பொழுதோ 7 பருவ பெண்களும் அவர்கள் மீது மயங்கி இருப்பதை குறிப்பதுதான் என்ன உலா. விளங்கினதா? அவர் மீது காதல் கொள்வதாக பாடுவதான் என்ன உலா இலக்கியம். அதுல 7 பருவ மகளிர்களும் உங்களுக்கு தெரியணும் என்ன, பேதை, பெதும்பை, மங்கை, மடந்தை, அறிவை, தெரிவை, பேரிளம் பெண். சரியா? பேரிளம் பெண். அதுல ஒவ்வொருத்தரையும் வயதெல்லைகள் இருக்குது. பேதையா இருந்தா 5 தொடக்கம் 7, பெதும்பையா இருந்தால் 8 தொடக்கம் 11, மங்கையா இருந்தால் 12 தொடக்கம் 13, மடந்தையா இருந்தா 14 தொடக்கம் 19. இப்ப நீங்க எல்லாம் மடந்தைக்குள் இருக்கீங்க. சரி, 20 தொடக்கம் 25 இருந்தா அறிவை, 26 தொடக்கம் 31 இருந்தா தெரிவை, 32 தொடக்கம் 40 இருந்தா பேரிளம் பெண் அப்படின்னு சொல்லுறேன். அது ஒவ்வொரு வயதெல்லைகள் இருக்குது. இதை கேட்க மாட்டாங்க, சும்மா சொன்னேன். சரியோ? ஓகே. அப்போ சோழர் காலத்துல தோன்றின உலாக்கு பிள்ளைகள் எங்களுக்கு சொல்லலாம் மூவர் உலாண்டு தோன்றினது. மூவர் உலா யார் எழுதினது? வெரி குட், ஒட்டக்கூத்தர். ஒட்டக்கூத்தர் மூவர் உலா எழுதினது. அதுல பிள்ளைகள் மூவர் உலான்னு சொல்லதுக்கான காரணம் அதுல சொல்லப்பட்டிருக்குது, 3 மன்னர்கள் உலா வருவதாக சொல்லி இருக்குது. 3 மன்னர்கள் உலா வந்தாங்க, அதுல 3 மன்னர்கள் மீதும் பெண்கள் காதல் கொண்டாங்க, இத சொல்லுது. அதுல உலா வந்த 3 நபர்களும் யாருன்னு சொன்னா, முதலாவது பிள்ளைகள் விக்ரம சோழன், அதை நாங்க சொல்றோம் விக்ரம சோழன் உலா. 2வது உலா வந்தான் 2ஆம் குலோத்துங்க சோழன், அதுக்கு நாங்க சொல்றோம் 2ஆம் குலோத்துங்க சோழன் உலா. 3வது 2ஆம் ராஜராஜன் வந்தான், அதுக்கு நாங்க சொல்றோம் 2ஆம் ராஜராஜன் உலா. எனவே இந்த 3 உலாக்களும் சேர்ந்துதான் பிள்ளைகள் ஒரு உலாவாக இருந்தது, அதுதான் மூவர் உலா. விளங்கினதா? ஓகே, இதுதான் உலா பத்தின விவரமா இருக்குது. சரி, அடுத்தது நான் பார்க்கணும் பிள்ளைகள் பிள்ளை தமிழ். சரி, பிள்ளை தமிழ் என்று சொல்றது முதல் தடவையாக சோழர் காலத்துல இயற்றப்பட்ட ஒரு இலக்கியம் தான் பிள்ளை தமிழ். சரி, இந்த பிள்ளை தமிழ் வருவதற்கு அடித்தளமிட்டது பல்லவர் காலத்துல. சரியா? பல்லவர் காலத்துல பெரியாழ்வார் கண்ணபிரான குழந்தையாக்கி பாடினதுதான் பிற்காலத்துல பிள்ளை தமிழ் என்று ஒன்று சோழர் காலத்துல வளருவதற்கு வழிகாட்டியாக இருந்தது. சரி, ஓகே. பிள்ளை தமிழ் என்றா என்ன பிள்ளைகள்? பிள்ளை தமிழ் என்னது? புலவர்கள் தங்களுக்கு விரும்பிய வள்ளல்களையோ அரசனையோ மன்னர்களையோ இறைவனையோ குழந்தையாக பாடுறது உருவகித்து அந்த 10 பருவங்களாக அமைத்து பாடுறது பிள்ளை தமிழ். வெரி குட். அதாவது என்னடா, இந்த புலவர்கள் என்ன செய்யறாங்கன்னா பிள்ளைகள் அரசர்களோட நல்ல நெருக்கம். சோழர் காலத்துல இருந்த புலவர்கள் என்ன அரசர்களா இருக்கட்டும் வள்ளல்களா இருக்கட்டும் இப்படியா நாக்களோட நெருக்கமானதா இருந்தாங்க. எனவேதான் அந்த புலவர்கள் என்ன செஞ்சாங்கடா, தங்களுக்கு பிடித்த அரசர்களையோ அல்லது தங்களுக்கு பிடித்த வள்ளல்களையோ அல்லது தங்களுக்கு பிடித்த உபகாரிகளையோ இப்படியான ஆட்களை இவங்க என்ன செய்யறாங்கடா பிள்ளையாக பாவனை செஞ்சு பாடுறாங்க. இவ பெரிய ஒரு வளர்ந்த அரசனோடு இருப்பான், அவன்கிட்ட மேல் இருக்கின்ற விருப்பத்தின் காரணமாக புலவர்கள் என்ன செஞ்சாங்கடா, அரசனோட குழந்தையா என்ன இப்படி இருப்பான் என்று சொல்லி அவனை குழந்தையாக்கி பாடுவதுதான் பிள்ளை தமிழ். அப்படி குழந்தையாக்கி பாடும் பொழுது பிள்ளைகள் 10 பருவங்களாக பிரிச்சு பாடுறான். இப்ப உதாரணமாக ஒரு அரசன் இருப்போமே, குலோத்துங்க சோழன் இருப்போம். இவ குலோத்துங்க சோழன் மேல் ஒட்டக்கூத்தருக்கு சரியான பிரியம். எனவே ஒட்டக்கூத்தர் என்ன செய்யற, அவர்ட மேல் இருந்த பிரியத்தின் காரணமாக குலோத்துங்க சோழனை ஒரு பிள்ளையாக பாவனை செய்யறாரு. பாவனை செஞ்சு 10 பருவங்களா பிரிக்கிறாரு. முதல் பருவத்துல குலோத்துங்க சோழன் இப்படித்தான் இருந்தான், 2வது பருவத்தில் அவன் இப்படித்தான் இருந்தான், 3வது பருவத்தில் இப்படித்தான் இருந்தான், 4வது பருவத்தில் இப்படித்தான் இருந்தான்னு சொல்லி ஒவ்வொரு பருவங்களாக 10 பருவங்கள் பிரிச்சான். அந்த 10 பருவங்கள்லையும் தான் எவங்களை குழந்தையாக்கி எடுக்கிறோமோ அவங்க எப்படி இருந்தாங்கன்றத சொல்லி இருக்குது. இல்லைங்கதா? ஓகே, சரி. அந்த வகையில நாம பார்ப்போம், சோழர் காலத்தில் எழுதப்பட்ட இந்த அஸ்மா கிளாஸ்ல இருக்கீங்களோ? 哦， டீச்சர். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15, 16, 17, 18, 19, 20, 21, 22, 23, 24, 25, 26, 27, 28, 29, 30, 31, 32, 33, 34, 35, 36, 37, 38, 39, 40, 41, 42, 43, 44, 45, 46, 47, 48, 49, 50, 51, 52, 53, 54, 55, 56, 57, 58, 59, 60, 61, 62, 63, 64, 65, 66, 67, 68, 69, 70, 71, 72, 73, 74, 75, 76, 77, 78, 79, 80, 81, 82, 83, 84, 85, 86, 87, 88, 89, 90, 91, 92, 93, 94, 95, 96, 97, 98, 99, 100, 101, 102, 103, 104, 105, 106, 107, 108, 109, 110, 111, 112, 113, 114, 1
சரி, ஓகே. பாருங்க, சோழர் காலத்துல இருந்த பிள்ளை தமிழாக நாங்க குலோத்துங்க சோழன் பிள்ளை தமிழை சொல்லுறோம். அது யார் எழுதினண்டா பிள்ளைகள்? ஒட்டக்கூத்தர் தான் எழுதினது. குலோத்துங்க சோழன் பிள்ளை தமிழை யார் எழுதினது? ஒட்டக்கூத்தர். ஒட்டக்கூத்தரை பத்தி கேட்டு வந்தா உங்களுக்கு இந்த நூல்களை வச்சு எழுதிடலாம். சரி, ஓகே. அப்ப ஒட்டக்கூத்தர் பிள்ளைகள் குலோத்துங்க சோழனை பிள்ளையாக பாவனை செஞ்சு 10 பருவங்கள் கொடுத்து பாடினாங்க. சரியோ? இப்படி 10 பருவங்கள் கொடுத்து பாடும்போது பிள்ளைகள், அது ஆண் ஒருத்தரை நாங்க பிள்ளையாக்கி பாடுறோம்டா, ஆண் ஒருத்தரை சின்ன புள்ள மாதிரி நாங்க பாடுறோம்னு சொன்னா அவங்களுக்குண்டு வேற 10 பருவங்கள் இருக்குது. இதுவே எங்களுக்கு பிடித்த ஒரு பெண்ணை நாங்க பிள்ளையாக்கி பாடுறோம்னு சொன்னா அவங்களுக்கு தனியாக 10 பருவங்கள் இருக்குது. சரியோ? அதுல ஆண்களுக்கு இருந்த 10 பருவங்கள் என்னண்டா நான் இதுக்கு முதலும் சொல்லி தந்திருக்கிறேன். என்ன? காப்பு, தாள், செங்கீரை, சப்பானி, முத்தம், வருகை, அம்புலி, சிறுபறை, சிற்றில், சிறுதேர்ன்னு சொல்லி மொத்தம் 10 பருவங்கள் ஆண்களுக்கு பாடினாங்க. இதுல ஒவ்வொரு பருவத்திலையும் பிள்ளைகள் ஒவ்வொரு விஷயங்கள் பேசப்படும். உதாரணமா காப்புன்றதை பாருங்க, காப்புல பாதுகாப்புன்னு சொல்லியிருக்கோம். அதாவது பிள்ளைகள் பிறந்த கொஞ்ச நாளில பாதுகாப்பா வளர்றத செட் பண்றத நிப்பாட்டுங்க, பாதுகாப்பா இருக்கிறத சொல்லியிருப்பாங்க. தாள், தாள்ன்னு சொல்றது அந்த முட்டுந்தாள்ல, அதாவது பிள்ளைகள் சில டைம்ல பிள்ளைகள் நீங்க பார்த்துருப்பீங்க, இந்த தவழ்ந்து தவழ்ந்து போற முட்டுந்தாள்களால அவதானிப்பீங்க பிள்ளைகள். எனவே அந்த பருவம் இதுல பேசப்பட்டிருக்கும். அடுத்தது செங்கீரை. செங்கீரை என்று சொல்றது என்ன பருவம் என்றால், இப்ப வீட்டுல சின்ன பிள்ளைகள் இருந்தா நீங்க பார்த்துருப்பீங்க, அது ஒரு 2 கையை முன்னுக்கு வச்சு 2 கால்களையும் தூக்கி பாக்குது. இது வந்து செங்கீரை பருவம்னு சொல்லுறோம். அடுத்தது சப்பானி. சப்பானி என்று சொல்றது பிள்ளைகள் நாங்க சின்ன பிள்ளைல சொல்றோம், சப்பானி கொட்டிருங்க என்று கேள்விப்பட்டிருக்கீங்களா? சப்பானி சப்பானி போட்டிருக்கீங்க. அப்ப ஒரு பிள்ளை அந்த சப்பானி போட பழகுன்ற பருவம் தான் சப்பானி பருவம். சரியா? அடுத்தது முத்தம். முத்தம்னு சொல்றது என்னன்னா, இந்த சின்ன பிள்ளைகள் கொஞ்சம் வளர்ந்தா அவங்க அப்பதான் முத்தம் தர பழகுவாங்க. காண்ற எல்லாருக்கும் கையால் எப்படி கிஸ் பண்ணும், கண்டிருக்கீங்க தானே? அதே மாதிரி வருகை. வருகை என்று சொல்றது என்ன? அவங்க இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா பிடிச்சி பார பருவம். கதிரைகளை மீசைகளை பிடிச்சி கொஞ்சம் நடக்கிற பருவம். அடுத்தது அம்புலி. அம்புலி என்ன சொல்றது நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, அம்புலி மாமா வாராரு விளையாடுற பருவம். அந்த பருவம். அடுத்தது சிறுபறை. சிறுபறைன்னு சொன்னா இது இது ஆண்களுக்கு தானே சொன்னேன். அப்ப ஆண்களை வச்சுதான் இந்த 10 பருவம் பிரிச்சிருக்குது. பாருங்க, இந்த சின்ன புடியன்கள் அவனை சின்னத்திலேயே கொஞ்சம் என்ன பிறகுதானே. அப்ப சின்ன வயசுல இருக்கும்போது என்னண்டா, இந்த கையில கிடைக்கிற சாமான் எல்லாத்தையுமே தட்டிட்டு இருப்பான்கள். ஆம்பளை பிள்ளைகளை பாருங்க, சின்னத்துல ஒரு பருவத்துல பிள்ளைகள் கையில எது கிடைச்சாலும் தட்டிட்டே இருக்கும், பர தட்டுற மாதிரி. எனவே அதுக்கு நாங்க சொல்றோம் சிறுபறை பருவம் அப்படின்ட்டு. அதே மாதிரி சிற்றில். சிற்றில்ண்டா இந்த குஞ்சோடு கட்டி கொண்டு நாங்க வாழ்றோம்னு சொல்றோம். சின்ன இந்த உம்மாங்களோட பழைய இந்த புடவைகளால, என்ன பாட்டிகளோட புடவைகளால சின்ன சின்ன வீடுகள் கட்டி அதுல தங்குறோம், எங்களோட வீடுன்னு சொல்லி. இப்ப நீங்கெல்லாம் நாங்கெல்லாம் செஞ்சிருக்கிறோம். சரியா? அந்த பருவம் சிற்றில். சிறுதேர்ன்னு சொல்றது என்னடா, வாகனம் ஓட்டுறது. இப்ப சின்ன பிள்ளைகளை பார்த்துருப்பீங்க, அது பாய்ஸுக்கு ஒரு பழக்கம். சின்னத்துல ஏதோ சேர் ஒன்று சரியோ இல்லாட்டி ஒரு டேபிள் ஒன்று சரியோ அவங்களுக்கு நாம கொடுக்கோம் தானே, சின்ன சேர் டேபிள் எல்லாம் பிள்ளைகளுக்கு கொடுக்குறோம். அது என்ன செய்வாங்கடா, அதை கீழே பிரட்டிட்டு இதுதான் வாகனம்னு சொல்லி என்ன பொம்மைன்னு சொல்லிக்கிட்டு அவங்க போவாங்க. என்ன அது வந்து சிறுதேர் பருவம். வாகனம் ஓட்டுற மாதிரி அவங்க பாவனை செய்யற பருவம் சிறுதேர் பருவம்னு சொல்லுறோம். சரி, அதாவது சிறுதேர்ன்னு சொல்றதுக்கான காரணம் வீதியில சென்ற தேரை போல் இவங்க வீட்டிலும் ஓட்டி விளையாடுற, இதுதான் என்ன சிறுதேர் பருவம் என்று சொல்லுறோம். எனவே இந்த 10 பருவங்களும் பிள்ளைகள் ஆண்களுக்குரிய பருவங்களா இருந்தது. அதாவது ஆண் ஒருத்தரை நாங்க பிள்ளையாக கருதி பாடுறோம்னு சொன்னா இந்த 10 பருவங்களை தான் பாடணும். இதுவே பெண்களாக இருந்தேன்னு சொன்னா முதல் 7 பருவங்களும் ஆண்களை மாதிரி இவங்களுக்கும் சேம். கடைசியில நான் சொன்னனே 3 பருவங்கள், 10 பருவத்துல நான் கடைசியாக 3 பருவங்கள் சொன்னேன். என்ன? சிறுபறை, சிற்றில், சிறுதேர். இந்த 3ம் பெண்கள்ல வித்தியாசப்படும். அவங்களுக்கு எப்படி வரும்டா பிள்ளைகள், கலங்கு, அம்மானை, ஊசல் என்று வரும். எப்படி? கலங்கு, அம்மானை, ஊசல். கலங்குண்டா கலங்காடுறது, சரியா? ரவுண்டா இருந்துட்டு. அம்மானை என்று சொல்றது அந்த ரவுண்டா இருந்துட்டு அந்த கும்மி பாட்டு பாடிக்கொண்டு இருக்கிற பருவம். ஊசல் என்று சொல்றது ஊஞ்சல் ஆடுற பருவம். சரியா? இதெல்லாமே வந்து பெண் பிள்ளைகள் செய்யற விஷயங்கள். என்ன? எனவே இது பெண்களுக்கானதாக வரும். இப்படி 10 பருவங்களாக பிரிச்சு பாடுறதுதான் என்ன பிள்ளை தமிழாக இருக்குது. சரி, இப்ப நான் எந்த அளவு தூரம் டீப்பா விளங்கப்படுத்துறேன்னு சொன்னா, ஒருவேளை உங்களுக்கு சோழர் காலத்துல
பிள்ளை தமிழ் இலக்கியத்தை விளக்குன்னு சொன்னா நான் சொன்ன அத்தனை விஷயத்தையும் உங்களுக்கு எழுதலாம். விளங்கினதோ? ஓகே. இந்த பருவங்களை நீங்க விளக்கி எழுத தேவையில்லை, பருவங்களை நோமலா கொடுத்துட்டு போங்க, இன்னின்ன பருவங்கள் இருந்தது உண்டு. அந்த வகையில பிள்ளைகள் சோழர் காலத்தில் இருந்த பிள்ளை தமிழாக நாங்க குலோத்துங்க சோழன் பிள்ளை தமிழை சொல்ல போறோம். சரி, ஓகே. பிள்ளை தமிழ் படிச்சாச்சு, கிளியரானு பாருங்க. ஓகே. அடுத்தது பிள்ளைகள் இலக்கண நூல்கள், நாடக இலக்கியங்கள், உரை இலக்கியங்கள் தான் இருக்குது. அதுல இப்படி பெரிய வரைவிலக்கணங்களாம் இல்லை, ஆனா அதுல இருக்கிற நூல்களை பார்த்துக்கொள்ளுங்களேன். இனி நாம கேள்விக்குள்ள போவோம். சரி, சரியா? ஓகே, இதுதான் முக்கியமான விஷயங்கள் இருக்குதா? ஓகே, சரி, பாருங்க கேள்விக்கு வா. பாருங்க, காப்பியம் என்றால் என்னன்னு கேட்டு இருக்குது. இப்ப நாம படிச்சுட்டோம் காப்பியம் என்றால் என்ன, அதுல என்னென்ன வகைகள் இருக்குதுன்றது படிச்சோம். அடுத்த பாருங்க, இப்ப காப்பியங்களுக்குரிய பொதுவான பண்புகள் கேட்டு இருக்குது. இது மிக முக்கியமான ஒன்று. சரி, இப்ப நான் வந்து இது ஏற்கனவே சொல்லி தந்திருக்கிறேன். எனக்கு ஒவ்வொருத்தராக சொல்லுங்க பார்ப்போம். இப்ப நான் சொல்றதையும் விட இப்ப நீங்க கடைசி கட்டத்தில் இருக்கீங்க. இப்ப பார்ப்போம், நீங்க காப்பியத்தினுடைய பண்புகள் என்னென்ன நினைவுல வச்சிருக்கீங்கன்னு பார்ப்போம். ஒவ்வொருத்தரா சொல்லுங்க பார்ப்போம். அதுக்கப்புறம் நான் விளங்கப்படுத்துறேன். சரியா? பயப்படாதீங்க, நான் சொல்லி தருவேன். எனக்கு சொல்லி காட்டுங்க, காப்பியங்களுடைய பண்புகளாக என்னென்ன சொல்லலாம். பெரும்பாலும் 5 பாயிண்ட் வச்சுக்கொள்ளுங்க. நான் சொல்லியிருக்கிறேன், காலங்கள்ல 5 மார்க்ஸ் தான் கேட்பாங்க. எனவே 5 பாயிண்ட்ஸ் அழகா ஞாபகம் வச்சு அதை எழுதுங்க. எப்படி எழுதணும், எப்படி ப்ரீ பிளான் பண்ணணும் கதைச்சிட்டேன். சரி, ஸ்டார்ட் பண்ணுங்க. வடமொழி காவிய இலக்கண மரபை உள்வாங்கி எழுந்துள்ளது. வெரி குட். வடமொழி காவிய மரபுகள் இருக்குமே. காப்பியங்கள் அதிகமாக வடமொழியில தான் தோன்றினதால அதனை பார்த்துதான் தமிழ்ல எழுதப்பட்டது. எனவே வடமொழியினுடைய செல்வாக்கு அதிகமா இருக்கும் என்பதை சொல்லலாம். அதை தாண்டி நிறைய முக்கியமான விஷயம் இருக்குது. என்னென்ன? எங்கள் தோற்றம் பெற்றது. என்னதுமா? அதிகளவான தோற்றம் பெற்றமை. அஸ்ம சொல்றது விளங்குற இல்ல. அதிகளவான சிற்றிலக்கியங்கள் தோற்றம் பெற்றமை. காப்பியங்களுக்குள்ள வருமா? அது காப்பியங்களோட பண்பு தானேமா. உலகியலும் இறை வழிபாடும் வடமொழி தழுவியதாகவும் வடநாட்டு தலைவனை பாடுவதாகவும் உள்ளது. அடுத்து சமய சார்புடைய காவியங்களாக இருக்கின்றது. விருத்தப்பாவில பாடப்பட்டிருக்குது. வெரி குட். என்னென்ன சொல்லலாம்? இப்ப நான் பாயிண்டா சொல்லிட்டு போறேன்னா, இப்ப நீங்க அதை விளக்கி எழுதணும். நான் காட்டி தந்துட்டேன். சரி, நாங்க அடுத்தடுத்த காலங்களும் பார்க்க வேணும். சரி, பாருங்களா, முதலாவது சொல்லலாம் பிள்ளைகள், காப்பியங்களுடைய பண்புகள் உண்டாக பாருங்க. தன்னிகர் இல்லாத தலைவனை கொண்டிருத்தல். பாருங்க, தன்னிகர் இல்லாத தலைவன் வாழ்க்கையை கூறுவதோடு அறம்பொருள் இன்பம் வீடுன நாட்பொருளும் அமைந்திருத்தல் என்பது காப்பியத்துக்குரிய மிக முக்கியமான பண்பு. இது உங்களுக்கு சொல்லலாம். சரி, இது ஒரு பாயிண்டா கதைக்கலாம். சரி, அடுத்த சொல்லலாம் பிள்ளைகள். இப்ப சினோக சொன்ன மாதிரி காப்பியங்களானது வடமொழி செல்வாக்கு அதிகமாக காணப்பட்டதுன்னு உதாரணம் என்ன கொடுக்கலாம்? வடமொழியில் இருக்கிற சத்திர சிந்தாமணி, சத்திய சூடாமணி என்ற காப்பியங்களை தழுவித்தான் தமிழ்ல சீவக சிந்தாமணி என்ற காப்பியம் எழுதப்பட்டது. இது வடமொழியினுடைய செல்வாக்கு காப்பியங்கள் இருந்ததற்கான ஆதாரம். வடமொழியில சத்திர சிந்தாமணி, சத்திய சூடாமணி என்ற இந்த நூல்களை பார்த்துதான் தமிழ்ல சீவக சிந்தாமணி என்ற நூல் எழுதினாங்க. எனவே உங்களுக்கு சொல்லலாம் வடமொழி செல்வாக்கு இருக்குது என்று. சரி, அதே மாதிரி சொல்லலாம் காப்பியங்களுக்குள்ள நாங்க படிக்கிறோம் தானே புராண இலக்கியங்கள். அதுல கம்பராமாயணம் அது ஒரு வடமொழி கதையா இல்லையா? வான்மீகி எழுதின ராமாயணத்தை தான் கம்பர் தமிழுக்கு மாத்தி கம்பராமாயணமாக எழுதினாரு. எனவே அதுலயும் உங்களுக்கு சொல்லலாம் வடமொழியினுடைய செல்வாக்கு காணப்படுதல் அப்படின்ட்டு. நீங்க கட்டாயம் உதாரணங்கள் கொடுக்க வேணும். சரி, அப்ப முதலாவது சொல்லலாம் காப்பியங்கள்ல தன்னிகர் இல்லாத தலைவர்கள் அமைந்திருக்கும் என்றதை சொல்லலாம். சரி, அடுத்து சொல்லலாம் பிள்ளைகள் வடநாட்டு கதைக்களத்தை அல்லது வடமொழியினுடைய செல்வாக்கு காணப்படுதல் என்பதை சொல்லலாம். வேற என்ன சொல்லலாம்? சமய சார்புடைய காவியங்கள். வெரி குட். இந்த சோழர்கால காப்பியங்கள் இருக்கிற பொதுவான பண்பண்டா பிள்ளைகள் சமயம் சார்ந்த காப்பியங்களாக இருந்தது. ஒவ்வொரு சமயத்துக்கும் ஒவ்வொரு காப்பியம் இருந்தது. உதாரணமாக சைவ சமயத்தில் இருந்த காப்பியங்கள் என்னென்ன பிள்ளைகள்?
ம்? சைவ சமயத்தில் இருக்கப்பட்ட காப்பியங்கள் சீவக சிந்தாமணி எல்லாம் சைவ சமய காப்பியமா இல்லையா? கம்பராமாயணம், குண்டலகேசி. இதெல்லாம் நான் எழுதியும் தந்தேன். நான் உங்களோட மாடல் பேப்பர் கிளாஸ் எழுதி தந்தேனா இல்லையா இது எல்லாத்தையும்? ஓ மிஸ். எழுதி தந்தேன் என்ன? அப்போ உங்களுக்கு சொல்லலாம் பாருங்க. சீவக சிந்தாமணி ஒரு சமண சமய காப்பியம், வளையாபதி ஒரு சமண சமய காப்பியம், கம்பராமாயணம் ஒரு வைணவ சமய காப்பியம், குண்டலகேசி ஒரு பௌத்த சமய காப்பியம். எனவே ஒவ்வொரு சமயத்துக்குன்னும் ஒவ்வொரு காப்பியங்கள் இருந்தது. எனவே உங்களுக்கு சொல்லலாம் சோழர் கால காப்பியங்களோட பொதுவான பண்புகள் உண்டோ, சமயங்கள் சார்ந்த காப்பியங்கள் இருந்தமை. சரி, வேற என்ன சொல்லலாம்? விருத்தப்பால பாடப்பட்ட, அதாவது ஆ இசைத்தமிழுக்குரிய விருத்தம் இயல் தமிழ்ல பாடப்பட்ட. வெரி குட். அதாவது காப்பியங்களுக்குரிய பொதுவான பண்புகள் உண்டா பிள்ளைகள்? உங்களுக்கு சொல்லலாம் விருத்தப்பா யாப்பு பயன்படுத்தப்படல். என்றா பிள்ளைகள் காப்பியங்கள் என்றது பெரிய ஒரு வடிவம். அப்ப அதை எழுதணுமெண்டா விருத்தப்பா தான் தேவை. எனவே உங்களுக்கு சொல்லலாம் சோழர் காலத்தில் காணப்பட்ட காப்பியங்கள் பெரும்பாலும் விருத்தப்பாவில் பாடப்பட்டமையானது இதுல ஒரு மற்றும் ஒரு பண்பாக உங்களுக்கு சொல்லலாம். சரி, உதாரணம் சீவக சிந்தாமணி எல்லாம் விருத்தப்பால தான் எழுதப்பட்டது. அது விருத்தப்பால் எழுதப்பட்டதுக்கு பிறகுதான் ஏனைய காப்பியங்கள் எல்லாம் விருத்தப்பால வந்தது. விளங்கினதோ? வேற என்ன சொல்லலாம் பிள்ளைகள் காப்பியங்களோட பண்புகளாக? பல்வேறுபட்ட அணிவகை இந்த பயன்பாடு காணப்படுது. வெரி குட். பல்வேறு அணிநயங்கள் அதுல இருக்குமெனா உவமை, உருவகம், தற்குறிப்பேற்றம், தன்மை நவிர்ச்சி, உயர்வு நவிர்ச்சி, அதே மாதிரி மடக்கு, சிலேடை என்று சொல்லி பொருள் அணிகள், சொல்லணிகள் என்று சொல்லி நிறைய அணிகள் அதுல இருக்கும். இந்த காப்பியங்கள் என்று சொல்றது வழியில் அழகானது ஒரு வடிவம் இலக்கியத்திலேயே அழகாக இருக்கும். எனவே அந்த காப்பியத்தை அழகுபடுத்துவதற்காக புலவர்கள் என்ன செஞ்சண்டா அணிகளை அதிகம் எழுதினாங்க, அணிகளை போட்டு எழுதினாங்க. சரி, அப்ப உங்களுக்கு சொல்லலாம் ஏதேனும் ஒரு காப்பியத்தில் இருக்கிற அணியொன்று எடுத்து காட்டலாம். உதாரணமாக கம்பராமாயணம் எடுத்துன்னு சொன்னா அதுல இருக்கிற சில அணிகளை போட்டு காட்டுங்க. கம்பராமாயணத்துல நாம எத்தனை அணிகள் படிச்சிருக்கிறோம் என்ன? இப்போ உங்களோட சிலபஸ்ல எத்தனை அணிகள் சொல்லி தந்துட்டேன். எனவே அதுல ஒன்று எடுத்து உங்களுக்கு உதாரணம் காட்டி எழுதலாம். சரி, ஓகே மிஸ். எனவே இப்படிப்பட்ட பண்புகள் காப்பியங்களினுடைய பண்புகளா இருக்குது. அப்ப காப்பியத்திட பண்புகள் கேட்டு 5 மார்க்ஸ் கேட்பாங்க. அப்ப நீங்க மேக்சிமம் என்ன செய்யணும், 5 பாயிண்ட் எழுதி விளக்கி இருக்க வேண்டும் உதாரணங்களோட. சரியா? 5 பாயிண்ட் எழுதுறோம்னு சொன்னா தவறா நினைக்க கூட இப்படி எல்லாம் எழுதலாமண்டு. நான் சொல்லி தந்துக்கிறேன் எப்படி எழுதணுமண்டு. ஒவ்வொரு பந்தியில ஒவ்வொரு பாயிண்ட் விளங்கினதா? இப்ப நீங்க ஏற்கனவே ப்ரீ பிளேன் போடுறீங்க பிள்ளைகள். நான் காட்டி தந்தேன் எப்படி ப்ரீ பிளேன் போடணுமண்டு. வேறொரு தாளா போட்டுட்டு அந்த ஒவ்வொரு பாயிண்ட்டுக்கும் அழகா ஒவ்வொரு பந்தி அமைச்சிட்டு போகணும். விளங்கினதா? அது இல்லாம நீங்க தலைப்பு எழுதுறதோ பாயிண்ட் மார்க் போட்டு எழுதுறதோ அதெல்லாம் செய்யலாம். சரி, ஓகே ஓகே மிஸ். ஓகே. அப்ப காப்பியங்களோட பண்புகள் கேட்டு எழுதுறது கிளியரானு பாருங்க. ஓ கிளியர். ஓகே, என்ன டவுட்டா? இல்ல விளங்கிட்டேன்னு சொன்னேன். ஓகே, அடுத்த கேள்வி பாருங்க. இதையும் நான் சொல்லி தந்தேன். சோழர் காலத்துல காப்பியங்கள் அதிகம் தோன்றியமைக்கான காரணம் என்ன? இப்ப நாம பெருசா படிக்கிறோம் தானே. ஏனைய காலங்கள் இல்லாத காப்பியம் இங்கதான் இருந்தது, முதலாவதாக இங்கதான் காப்பியங்கள் வந்ததுண்டு. இப்ப அவங்க கேக்குறாங்க ஏன் சோழர் காலத்துல காப்பியங்கள் தோன்றணும், காப்பியங்கள் தோற்றம் பெறுவதற்கான காரணம் என்னன்னு கேக்குறாங்க. என்ன சொல்லலாம் உலகள்? இப்ப உங்ககிட்ட இருந்தா விட எதிர்பார்க்கிறேன். பேரரசின் ஆட்சி நீண்ட நிலையான ஆட்சி, தலை பொருளாதார வளம் பொருந்தியதில்லை, கருவளத்தையும் கற்பனையும் தூண்டக்கூடியதா இருக்கு. ஓகே, வெரி குட். அடுத்தது அடுத்து என்ன சொல்லலாம்? தன்னிகரில்லா தலைவனை புகழ் பாடுகின்ற காவியமாக வெரி இருக்கு. குட். முதலாவது சொல்லலாம் சோழர் காலத்துல தன்னிகர் இல்லாத தலைவர்கள் எக்கச்சக்கமாக இருந்தாங்க. எனவே தன்னிகர் இல்லாத தலைவர்கள் இருந்ததால புலவர்கள் என்ன செஞ்சாங்க, அந்த தன்னிகர் இல்லாத தலைவர்களை தங்களுடைய காவிய தலைவர்களாக மாத்தி காவியங்களை படைச்சாங்க. இப்ப நாம சொன்ன என்ன பிள்ளைகள், காவியங்களோட தேவையண்டா தன்னிகர் இல்லாத தலைவர்கள் தேவை. அப்போ தன்னிகர் இல்லாத தலைவர்கள் சோழர் காலத்துல பஞ்சமே இல்லை, கொட்டி கிடந்தாங்க. எங்கு பார்த்தாலும் தன்னிகர் இல்லாத தலைவர்கள் நிறைய பேர் இருந்தாங்க. எனவே தன்னிகர் இல்லாத தலைவர்கள் சோழர் காலத்தில் இருந்ததால அவர்களை அடிப்படையாக கொண்டு அதிகமாக காப்பியங்கள் எழுத தொடங்கினாங்க. புலவர்கள் பார்க்குறாங்க ஏன் நாம் இப்படியான தன்னிகர் இல்லாத தலைவர்களை வச்சுட்டு காப்பியம் எழுதக்கூடா, எழுதுவோமேன்னு சொல்லி அவங்க எழுத தொடங்கினாங்க. சரியா? இதுல பிள்ளைகள் பெரும்பாலும் தன்னிகர் இல்லாத தலைவர்களாக யார் இருந்தாங்கண்டா மன்னர்கள் இருந்தாங்க. சரியா? அதுல மன்னர்களை சமூகம் தன்னிகர் இல்லாத தலைவர்களாக பார்த்தாங்க. அதுல நாம ஒன்று சொல்லுவோம் என்ன,
திருவுடை மாமன்னரை காணில் திருமாலை கண்டேனே. சரிங்களா? திருவுடை மாமன்னனை பார்த்தேன்னு சொன்னா திருமால் கடவுளை பார்க்குற மாதிரி மன்னனை பார்த்தாங்களா? அப்போ கடவுளுக்கு கொடுக்க வேண்டிய அதே அந்தஸ்தை சோழர் மன்னர்கள் பெற்றிருந்தாங்க. எனவேதான் சமூகத்தில் இவங்க தன்னிகரற்று விளங்கினாங்க. எனவே இவங்க தன்னிகரற்று விளங்குறத பார்த்த புலவர்கள் இவங்களையே தங்களுடைய காவிய மாந்தர்களாக கொண்டு காவியங்களை படைச்சாங்க. எனவே அப்ப காவியங்கள் தோற்றம் பெறுவதற்கு ஒரு காரணம் தன்னிகர் இல்லா தலைவர்கள் இருந்தது. இவங்க இல்லைன்னு சொன்னா காவியங்களோட எழுத இயலுமா? இப்ப நான் கேக்குறேன், இல்ல இவங்க இல்லைன்னு சொன்னா காவியங்களோட எழுத இயலுமா? இல்ல 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 என்ன? ஓகே. எனவே தண்ணீர் இல்லா தலைவர்கள் இருந்ததால காவியங்கள் வந்தது. அடுத்து சொல்லலாம் பிள்ளைகள், சோழர் காலத்தினுடைய சமூக பொருளாதார நிலைமைகள் சிறப்பாக இருந்ததால காவியங்கள் வந்தது. பாருங்க, நான் சொன்னேன் சோழர் கால சமுதாயம் எப்படி இருந்தது? எதை செய்தாலுமே பெரியதாக செய்ய வேண்டும் என்ற எண்ணம் இருந்தது. எனவே அந்த கால சமூகத்துல மக்கள் இலக்கியங்களை படைக்கும் பொழுதும் அது பெரிய வகையில் இருக்க வேணும்னு நினைச்சாங்க. எனவே காவியங்கள் என்ற பெரிய வடிவத்தை அவங்க எழுதினாங்க. அதே மாதிரி பொருளாதார நிலைகள், சோழர் கால பொருளாதார நிலைகள் பிள்ளைகள் செல்வ வளங்கள் பெற்றோங்கின, கலைகள் எல்லாம் வளர்ந்தெடுக்கப்பட்டது. எனவேதான் சமூகம் பொருளாதாரம் என்ற இரண்டும் நல்ல நிலைமையில் இருந்ததால இதை ஆதாரமாக கொண்டு புலவர்கள் காப்பியங்கள் எழுதினாங்க. இல்லைங்களா? அரசர்கள் புலவர்களை அவங்களுக்கு பணம் பரிசு எல்லாம் கொடுத்து காப்பியங்கள் எழுத வச்சாங்க. இல்லைங்களா? அரசர்களை என்ன செஞ்சாங்க? புலவர்களுக்கு பணம் பொருள் எல்லாம் கொடுத்து காப்பியங்கள் எழுத வச்சாங்க. எனவேதான் சமூக பொருளாதார நிலைகள் சிறப்பாக இருந்ததாலேயும் காப்பியங்கள் தோற்றம் பெற்றது. சரி, இன்னொரு விஷயம் சொல்லலாம் பிள்ளைகள், சோழ அரசர்கள் பின்பற்றிய சமய பொருள். நான் சொன்னதானே இப்போ உங்ககிட்ட ஒவ்வொரு சமயத்துக்கும் ஒரு காப்பியங்கள் வந்ததுண்டு. எனவேதான் அதற்கான காரணம் ஒவ்வொரு சமயத்திலிருந்தும் ஒவ்வொரு காப்பியங்கள் பிறக்கப்பட வேண்டுமடா பிள்ளைகள். அந்த சமயங்கள் அந்த சமூகத்துல நல்ல நிலைமையில இருக்கணும். இல்லைங்களா? பல சமயங்கள் இருக்கிற ஒரு நாட்டுல சமயங்களுக்கு இடையில பிரச்சனை இருந்துன்னு சொன்னா அந்த சமயங்கள் இருந்த நூல்கள் வெளிவருமா? இல்ல, முடக்கத்தான் பார்ப்பாங்க. ஆனால் சோழர் கால சமுதாயம் என்றது எல்லா சமயங்களுக்கும் முக்கியத்துவம் கொடுத்ததால ஒவ்வொரு சமயத்தவர்களும் என்ன செஞ்சாங்கண்டா, நாங்க நிச்சயமா இந்த காலத்துல இலக்கியங்கள் காப்பியங்கள் படைச்சு கொடுக்கணும்ன்ற நல்ல ஒரு எண்ணத்துல இருந்தாங்க. சமணர்கள் எடுத்தோன்னா அவங்க பாக்குறாங்க சோழர் காலத்துல நாங்க இந்த மாதிரி காப்பியங்கள் எழுதணும் என்று. அதே மாதிரி சைவர்கள் பாக்குறாங்க, அவங்களோட சமயத்தை கொண்டு அவங்க காவியங்கள் எழுதுறாங்க. வைணவர்கள் பாக்குறாங்க, அவங்களோட சமயத்தை வச்சு அவங்க காவியங்கள் எழுதுறாங்க. இப்படி சமயங்களுக்கு இடையிலான அமைதி இந்த சோழர் காலத்தில் இருந்ததால காப்பியங்கள் அதிகமாக வந்தது. பாருங்க, சமயங்களுக்கு இடையிலான அமைதி இருந்ததாலதான் வைணவ சமயத்துக்கண்டு கம்பராமாயணம் வந்தது. அதே மாதிரி சமண சமயத்துக்கண்டு சீவக சிந்தாமணி வந்தது. பௌத்த சமயத்துக்கண்டு குண்டலகேசி வந்தது. இப்படி எல்லாம் சமயங்களை தழுவிய காப்பியங்கள் வருவதற்கான காரணம் அந்த காலத்துல சமயங்கள் ஒழுங்காக இருந்தது, அமைதி நிலவப்பட்டது. இதுவும் ஒரு காரணம். சரி, இது விளங்கினதா? ஓகே. அடுத்தது பிள்ளைகளை சொல்லலாம் வடமொழி செல்வாக்கு. உங்களுக்கு தெரியும் வடமொழியினுடைய செல்வாக்கு சோழர் கால சமுதாயத்தில் அதிகம் இருந்தாங்க. வடமொழி படிக்கிற மக்கள் இருந்தாங்க, வடமொழி ஆராயிர மக்கள் இருந்தாங்க. எனவே அவங்களுக்கு வடமொழி தெரிஞ்சதால அவங்களோட கண்களுக்கு வடமொழியில் இருக்கிற நூல்கள் தென்பட்டது. இப்ப கம்பர் பிள்ளைகள் வடமொழியில கைது இருந்தவர். அப்ப அவருக்கு வடமொழி படிச்சிருந்ததாலதான் இப்படி வடமொழியில ஒரு நூல் இருக்குது, இப்படி வான்மீகி எழுதி இருக்கிறான்னு தெரியும். எனவே அவரு பார்த்தாரு, இப்படி வடமொழியில் ஒரு தலை சிறந்த நூல் இருந்தால் ஏன் நாங்க அது தமிழ் மக்களுக்கு கொடுக்க கூடா என்று சொல்லி அவர் வடமொழி தெரிஞ்சிருந்ததால வடமொழியில் இருக்கிற நூலை தமிழ் மொழிக்கு மாற்றி காப்பியங்கள் எழுதி கொடுத்தாங்க. எனவேதான் பிள்ளைகள் இந்த காலத்துல வடமொழியினுடைய செல்வாக்கு அதிகம் இருந்ததால வடமொழியை தழுவி பல கதைகள் காப்பியங்களாக எழுதப்பட்டது தமிழ் மொழியில. பாருங்க, உதாரணமா பாருங்க, இப்ப கம்பருக்கு வடமொழி தெரியலேன்னு சொன்னா இன்றைக்கு கம்பராமாயணம் என்ற ஒரு இலக்கியம் இருக்குமா? ராமாயணத்தை எங்களை படிச்சிருக்கேலுமா? இல்ல. அவருக்கு வடமொழி தெரியும், அவர் வடமொழியின் மீது ஆர்வம் இருந்ததாலதான் இப்படி வடமொழியில ஒரு நூல் இருக்கிற விஷயமே அவருக்கு தெரிய வந்தது. எனவே அவர் என்ன செஞ்சாரு? தமிழ் மொழிக்கு அதை மாற்றி இன்றைக்கும் கூட கம்பராமாயணம் அந்த அளவு பேசப்படுது. எனவே வடமொழி இருந்ததால உங்களுக்கு சொல்லலாம் காப்பியங்கள் எழுதப்பட்டது உண்டு. சரி, அதோட இன்னொரு உதாரணம் சொல்லலாம். வடமொழியில் இருக்கிற சத்திய சிந்தாமணி
அது என்ன நூல்கள்? சத்திர இது சிந்தாமணி பாருங்க, சத்திர சிந்தாமணி, சத்திய சூடாமணி. சத்திர சிந்தாமணி, சத்திய சூடாமணி. இந்த 2 நூல்கள் வடமொழியில் இருக்குது. எனவே இதை தழுவி சீவக சிந்தாமணி என்ற காப்பியம் எழுதப்பட்டது. எனவே சீவக சிந்தாமணி காப்பியம் எழுதப்படுவதற்கான காரணம் சோழர் காலத்துல வடமொழியினுடைய செல்வாக்கு இருந்ததால தான் என்ன தெரிய வந்தது, இப்படியான 2 நூல்கள் இருக்குது என்று தெரிய வந்தது. எனவே அதை பார்த்து சீவக சிந்தாமணி எழுதப்பட்டது. எனவே பிள்ளைகள், வடமொழியினுடைய செல்வாக்கு இருந்ததால சோழர் காலத்தில் அதிகமாக என்ன செஞ்சது, காப்பியங்கள் எழுதப்பட்டது என்று சொல்லலாம். சரி, அடுத்து சொல்லலாம் பிள்ளைகள். ஒரு காரணம், காப்பியங்களை எழுதுவதற்கு தலை சிறந்த புலவர்கள் இங்கு இருந்ததால காப்பியங்கள் எழுதப்பட்டது. இப்ப நீங்க பாருங்களேன், காப்பியங்களுக்குரிய எல்லா பண்புகளும் சோழர் காலத்துல இருக்குது. ஆனால் காப்பியங்கள் எழுதக்கூடிய ஒரு ஆள் இல்லைன்னு சொன்னா காப்பியங்கள் எழுதப்பட்டு இருக்குமா? காப்பியங்கள் எழுதுவதற்கான ஒரு புலவர் இல்லை என்று சொன்னா அங்க காப்பியங்கள் எழுதப்பட்டிருக்குமா? இல்ல இல்ல. அது எப்படி நாம சொல்ற மாதிரி ஒரு ஆசிரியர் இல்லாத ஒரு கிராமம், ஒரு ஆசிரியரே இல்லாத கிராமம் பிழைப்பில முன்னேறுமா? இல்ல. என்ன, அதே மாதிரிதான் ஒரு புலவர் இல்லாத சமூகத்துல இலக்கியங்கள் வராது. எனவேதான் அந்த மாதிரி நிலைமை சோழர் காலத்துல இருக்க இல்லை. சோழர் காலத்துல காப்பியங்களை எழுதுவதற்கென்று தலை சிறந்த எழுத்தாளர்கள் இருந்தாங்க, புலவர்கள் இருந்தாங்க. இந்த எல்லாராலையும் காப்பியங்கள் எழுதல. காப்பியங்கள் எழுத வேணுமெண்டா தனித்திறமை ஒன்று வேணும். சரியா? சில விஷயங்கள் செய்யணும்னா சில ஆட்களுக்கிட்ட நல்ல திறமை இருக்குது. அந்த திறமையானது அவங்களோட விஷயங்கள் வெளிக்கொண்டு வரப்படுது. எனவே சோழர் காலத்துல வாழ்ந்த புலவர்களை பார்த்தேன்னு சொன்னா தனித்திறமை வாய்ந்தவர்கள். காப்பியங்களை எழுதக்கூடிய வேகம், உத்வேகம் அவங்ககிட்ட இருந்தது. எனவேதான் காப்பியங்களை எழுதுவதற்கு பொருத்தமான புலவர்கள் இந்த காலத்துல இருந்ததால அவங்க காப்பியங்கள் எழுதிட்டு போயிட்டாங்க. உதாரணமா பாருங்க, கம்பர் கம்பன் வீட்டு கட்டுத்திரியும் கவிபாடும் மட்டும் சொல்றோம். என்ன, அந்த அளவுக்கு அவர் திறமையானவரா இருந்தாரு. எனவே கம்பராமாயணத்தில் எழுதிட்டு போயிட்டாரு. அடுத்தது சேக்கிலார் இருந்தாரு, பெரிய புராணத்தில் எழுதிட்டு போனாரு. வேற என்ன, இன்னும் காப்பியங்கள் எழுதின ஆசிரியர்களுக்கு திருத்தக்க தேவர் இருந்தாரு. அவர் என்ன செஞ்சாரு? திருத்தக்க தேவர் என்ன நூல் எழுதினார் பிள்ளைகள்? சீவக சிந்தாமணிய எழுதிட்டு போனாரு. எனவே காப்பியங்களை எழுதுவதற்கு பொருத்தமான புலவர்கள் இருந்ததால காப்பியங்கள் அதிகமாக தோன்றின. இதுவும் ஒரு காரணம். இன்னொரு காரணம் சொல்லலாம் பிள்ளைகள், புலவர்களை மன்னர்கள் ஆதரித்தமையினாலையும் காப்பியங்கள் அதிகமாக வெளிவந்தது. என்னன்னு சொன்னா, சோழர் காலத்து மன்னர்களுக்கிட்ட இருந்த ஒரு நல்ல விஷயம் என்னண்டா பிள்ளைகள், அவங்க தங்களுடைய புலவர்களை மதிச்சு வாழ்ந்தாங்க. புலவர்களுக்கு சமூகத்துல உன்னதமான இடத்தை கொடுத்தாங்க. எப்படின்னு சொன்னா, அந்த புலவர்களை வெறுமனே பாட்டு பாடி திரிகிற புலவர்களுக்கு மதிப்பு கொடுத்து, அந்தஸ்து கொடுத்து, மரியாதை கொடுத்து, தன்னுடைய அரசவை மண்டபத்திலேயே பிள்ளைகள் அவங்களுக்கு பதவிகள் கொடுத்து வச்சுட்டு இருந்தாங்க. பிள்ளைங்கதா சோழர் கால மன்னர்கள் என்ன செஞ்சாங்க, புலவர்களை அந்த அளவு ஆதரிச்சாங்க, தங்களுக்கு நெருக்கமானவர்களாக மாத்தி இருந்தாங்க. அது எந்த அளவு தூரம் நெருக்கம்னு சொன்னா, சும்மா இருக்கிற புலவர்களை அவங்களுடைய திறமையை மதிச்சு அவங்களுக்கு பதவி பட்டங்கள் கொடுத்து தங்களுடைய மந்திரியிலேயே தங்கி வச்சாங்க. அப்படித்தான் இந்த ஒற்றக்கூத்தன் எல்லாம் அவைக்கள புலவர்களா இருந்தாங்க. அதாவது அவைக்களம்னா மன்னர்களுடைய சபையில் இருந்த புலவர்களா இருந்தாங்க. அந்த அளவு தூரம் அவங்களுக்கு முக்கியமான இடம் கொடுக்கப்பட்டது. சரி, எனவேதான் புலவர்கள் பாக்குறாங்க, என்னடா மன்னர்கள் எங்களுக்கு இந்த அளவு தூரம் மதிப்பு மரியாதை அந்தஸ்தெல்லாம் தாராங்களே, எனவே இவனை நான் புகழ்ந்து பாடணும், இவனுக்கு நான் வாழ்த்து கவி அமைக்கணும்னு சொல்லி அவங்களோட மேலிருந்த நல்ல அபிப்பிராயம், அரசர்கள மேலிருந்த நல்ல அபிப்பிராயத்தால இவங்க அரசர்களை புகழ்ந்து பெரிய பெரிய இலக்கியங்களை பாடினாங்க. விளங்கினதா? அந்த இலக்கியங்கள் தான் காவியங்கள். விளங்கினதோ? எல்லாம் சொல்லி தந்திருக்கிறேன் டீப்பாக. உங்களுக்கு நான் ஃபர்ஸ்ட்டுக்கு சோழர் காலம் எப்படி தரும்போது எப்படி இவ்வளோ டீப்பா சொல்லி தந்தனோ, இப்போ 2வது நேரம் சொல்லி தரும்போது இவ்வளோ சொல்லி தந்திருக்கிறேன். அப்ப நீங்க மறக்க கூட. விளங்கிட்டா? ஓகே. இந்த காரணங்கள் தான் பிள்ளைகள் சோழர் காலத்துல காப்பியங்கள் தோன்றுவதற்கான காரணங்களாக நாங்க சொல்லுறோம். அடுத்த பாருங்க, சோழர் கால இலக்கியங்களை வகைப்படுத்தி காட்டுக. இது நாம பார்த்துட்டோம். சரி, அடுத்த பாருங்க, பொதுவான கேள்வி, சோழர் கால இலக்கிய பண்பினை எடுத்து விளக்குக. இப்ப நீங்க சோழர் கால இலக்கிய பண்புகளை எடுத்து காட்டுன்னு சொன்னா நீங்க பொதுவா சொல்லணும். சோழர் காலத்தில் இலக்கியங்கள் பொதுவான பண்புகளை சொல்லணும். இதுவே பிள்ளைகள் காப்பியங்களோட பண்புகளை சொல்ல சொன்னா, நாங்க ஏற்கனவே படிச்ச
காப்பியங்களோட பண்பு விருத்தப்பால் எழுதப்பட்டிருக்குது, அணிகள் இருக்குது, இதெல்லாம் படிச்சோம், அதை எழுதணும். அப்ப கேள்வி எது உங்ககிட்ட எதை கேட்க வராங்கன்றதுல கவனமா இருக்கணுமா. பாருங்க, சோழர் கால இலக்கிய பண்புகளை எடுத்து விளக்குக. இதை நான் விளங்கப்படுத்த தேவையில்லைன்னு நினைக்கிறேன். நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லி தந்தேன். எனக்கு சும்மா நோமலா சொல்லுங்க பார்ப்போம். என்னென்ன இலக்கிய பண்புகள் இருக்குது சோழர் காலத்துல? நோமலா சொல்லுங்க. உலகியல் தோற்றம் பண்பு காணப்பட்டன. உலகியல் மன்னர்களை போற்று புகழ் பாடுவதாக காணப்படல். காப்பியங்கள் ஓகே, தோன்றியமை. உலகியல் மற்றும் இறை வழிபாடும் ஒன்றிணைந்தமை. ஓகே. இப்ப நீங்க சொல்லிட்டு பிள்ளைகள் நிறுத்துங்க. இப்ப நீங்க சொல்லிட்டு நீங்க அதுக்கு விளக்கம் சொல்லணுமா? சரி, இப்ப ஒருத்தர் சொல்லுங்க பாப்போம். பாயிண்ட் உண்டு. ஈஸி. சோழர் கால இலக்கிய பண்புகளை சொல்லுங்களேன். உலகியலும் இறை வழிபாடும் ஒன்றிணைந்தன. ஓகே, வெரி குட். உலகியலும் இறை வழிபாடும் ஒன்றிணைந்தல். இப்ப இதுக்கு விளக்கம் தாங்க பாப்போம். எப்படி? உலகியல் வாழ்வினூடாக வீடு பேரடையலாம் என்ற சமய கருத்துக்கள் பொருளாக கொண்ட இக்கால இலக்கியங்கள் காணப்பட்டன. வெரி குட். அதாவது உலகியல் நிகழ்வுகளினூடாக வீடு பேரடையலாம், இறை இன்பத்தை பெறலாம் இந்த இலக்கியங்கள்ல சொல்லப்பட்டதால உங்களுக்கு சொல்லலாம். உலகியல லௌகிக வாழ்க்கையோடு தொடர்படுத்தி உலகியல இறையியல் வாழ்க்கையோடு தொடர்படுத்தி இந்த இலக்கியங்கள் பேசப்பட்டது என்று சொல்லலாம். சரி, வேற என்ன பண்பு இருக்குது? புகழ் பாடும் இலக்கியங்களாக காணப்பட்டமை. ஓகே, வெரி குட். புகழ் பாடும் இலக்கியங்களாக காணப்பட்டமை. இப்ப இதுக்கு நீங்க எப்படி விளக்கம் கொடுக்க போறீங்க? சோழர் காலத்துல மன்னர்கள் மக்களையும் புலவர்களையும் எந்தவித குறைபாடுமின்றி ஆதரித்தார்கள். அதால தம்முடைய புகழை மன்னர்களோட புகழை புலவர்கள் வெற்றி சிறப்பு, மன்னர்களோட பரம்பரை புகழ் என்று பாடினாங்க. கொடை சிறப்பெல்லாம். அதுக்கு உதாரணம் சீவக சிந்தாமணில சீவகனது புகழ், நலவெண்பாவுல நலண்ட புகழ், மூவர் உலாக்கள்ல 2ஆம் குலோத்துங்க சோழன், 2ஆம் ராஜராஜ சோழன், 2ஆம் விக்ரம சோழன் புகழ் பாடப்பற்று. வெரி குட். விளக்கம் தரமா? சரி, இன்னொருத்தர் பாருங்க. அந்த புள்ள சொன்ன விளக்கத்துல அழகா விளக்கினா, உதாரணமும் சொல்லி காட்டினா. இப்படித்தான் உங்களோட இருக்கணும். நீங்க ஒரு கருத்தை சொல்றா பிள்ளைகள், அதை விளக்கி காட்டிட்டு அதுக்கான சரியான உதாரணம் கொடுக்கப்பட வேண்டும். இது நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். சரி, வெரி குட். இன்னொரு உதாரணம். தமிழ்நாட்டை அடிப்படையாக கொண்டு எழுதப்பட்டிருந்துச்சு. என்னதுமா? விளங்கையில் கொஞ்சம் சத்தமா சொல்லுங்க. தமிழ்நாட்டை அடிப்படையாக கொண்டு இலக்கியங்கள் எழுந்தமை. தமிழ்நாட்டு கதையை அடிப்படையாக கொண்டதா? இல்ல, தமிழ்நாட்டை வந்துகிட்டு அடிப்படையாக கொண்டு அந்த சிற்றிலக்கியங்கள், கதைகள், அது நிகழ்ந்த இடமாக அந்த தமிழ்நாட்டுல தானே பிரதேசங்கள் கூறப்பட்டிருக்கி. ஓகே, அது சொல்லலாம். வேற பண்பு? வடநாட்டு கதைகள் இருந்தது, சரியா? கதைகள் வடநாட்டினுடைய கதைகள், களங்கள் தமிழ்நாட்டினுடைய களம், சரியா? ஓகே. இதுல கலிங்கம் என்ற ஒரு இடத்தில் அமைந்த போரை பத்தி தானே குறிப்பிடுறாங்க. வெரி குட். அதான் சொன்ன களம் இடம் தமிழ்நாட்டோட இடம், சரியா? வேற என்ன சொல்லலாம்? வடமொழி செல்வாக்கு மிகுந்து காணப்பட்டவை. வடமொழி செல்வாக்கு எல்லாத்துக்குமே எழுதலாம். காப்பியங்களோட பண்பு கேட்டாலும் எழுதலாம், சிற்றிலக்கியங்களோட பண்பு எழுதலாம், அதோட பண்பு கேட்டாலும் எழுதலாம், ஏன் பொதுவாக இலக்கியங்களோட பண்பு கேட்டாலும் எழுதலாம். சரி, வெரி குட். வேற என்ன சொல்லலாம்? பண்புகள் பல்வேறு யாப்புக்கள் கையாளப்பட்டமை. பல்வேறு யாப்புக்கள் கையாளப்பட்டமை. சரி, என்ன சொல்லுங்க பாப்போம். என்னென்ன யாப்புக்கள் இருந்தது? காப்பியங்கள் விருத்தப்பாவுல பாடப்பட்டு, விருத்தப்பா கம்பராமாயணத்துல பாடப்பட்டதால விருத்தம் எனும் ஒன்பாவிற்கு உயர் கம் என்று சொல்லி அழைக்கப்பட்டது. வெரி குட். வெண்பா யாப்புல புகழேந்தி பாடினதால வெண்பாவிற் புகழேந்தின்னு சொல்லி அழைக்கப்பட்டாரு. ஓகே, வெரி குட். பரநிலக்கியம் களித்தாள் இசையில பாடப்பட்டு, உலா பிரபந்தங்கள் களிவெண்பா யாப்புல பாடப்பட்டு. வெரி குட், சரியா? பெர்ஃபெக்ட். பாருங்களா, சோழர்கால இலக்கியங்கள்ல பல்வேறு யாப்புக்கள் பயன்படுத்தப்பட்டிருத்தல் என்பது பொதுவான பண்பாகும். இப்படி சொல்லிட்டு நீங்க சொல்லணும், குறிப்பாக விருத்தப்பா,
வெண்பா, வேற என்ன வேற என்ன சொல்லலாம், களிப்பா, இப்படி என்று சொல்லி பல்வேறு யாப்பு வடிவங்கள் இந்த கால இலக்கியங்கள்ல பயன்படுத்தப்பட்டன. உதாரணமாக விருத்தப்பா, எந்த யாப்புல விருத்தப்பா எந்த யாப்பு விருத்தப்பா யாப்பை பயன்படுத்தி எழுதப்பட்ட நூல் அது, சொல்லுங்களேன். சீவக சிந்தாமணி. சீவக சிந்தாமணி சொல்லலாம். சரி, அடுத்தது வெண்பா. வெண்பா யாப்பு அடிப்படையா கொண்டு எழுதப்பட்ட நூல் நலவெண்பா. வெரி குட், நலவெண்பா. நலவெண்பா. சரி, அடுத்தது வெண்பாவில் புகழேந்தின்னு நாம சொல்றோம் தானே. நலவெண்பா எழுதினவர் புகழேந்தி. அவ புகழேந்தி வந்து வெண்பா யாப்பு பாடுவதில் மிகச்சிறந்தார். வேற என்ன சொல்லலாம்? கலிங்கத்து பரணி எந்த யாப்புல பிள்ளைகள்? கலித்தாலிசை என்ற யாப்புல. சரி, குலோத்துங்க சோழன் பிள்ளை தமிழ் அது என்ன யாப்புல? கட்டளை கலித்துறை என்ற யாப்புல. விளங்கினதா? மூவருலா அது என்ன யாப்புல? கலிவெண்பா என்ற யாப்புல எழுதப்பட்டது. எனவே இதை கொஞ்சம் நோட் பண்ணிக்கொள்ளுங்களா. விருத்தப்பாக்கு நோட் பண்ணிக்கொள்ளுங்க. உதாரணம் சீவக சிந்தாமணி. வெண்பா யாப்புக்கு உதாரணம் நலவெண்பா. சரி, கலித்தாலிசைக்கு உதாரணம் கலிங்கத்து பரணி. நோட் பண்ணிட்டு வாரீங்களா? திரும்ப சொல்லுங்க. ரிப்பீட் பண்ண சொல்லுங்களே. ஓகே, விருத்தப்பாக்கு உதாரணம் எழுதி கொள்ளுங்க சீவக சிந்தாமணி. சரி, வெண்பாக்கு உதாரணம் நலவெண்பா. அடுத்தது கலித்தாலிசை. கலித்தாலிசைக்கு உதாரணம் எழுதி கொள்ளுங்க கலிங்கத்து பரணி. சரி, அடுத்து போட்டுக்கொள்ளுங்க கட்டளை கலித்துறை. இதுக்கு உதாரணம் குலோத்துங்க சோழன் பிள்ளை தமிழ். சரி, கடைசி போட்டுக்கொள்ளுங்க கலிவெண்பா. இதுக்கு உதாரணம் மூவருலா. சரியா? அவ பாருங்க, சோழர் கால இலக்கியங்கள்ல பல்வேறு யாப்புக்கள் இருக்குதுன்னா, எனவே உங்களுக்கு இதை சொல்லலாம் பல்வேறு யாப்புக்களை அடிப்படையாக கொண்டிருத்தல் என்றது. சரி, இதுலயே 5 பாயிண்ட்ஸ் கிட்டத்தட்ட வந்தாச்சு. உங்களுக்கு இதை சொல்லலாம். சரி, விளங்கிட்டா? சோழர் கால இலக்கியங்களோட பொதுவான பண்புகள் கேட்டா என்ன சொல்லணும்ண்டு? ஓ டீச்சர். ஓகே, அதோட சொல்லலாம் பிள்ளைகள், அணிப்பயன்பாடுகள் காணப்பட்டது. சோழர் கால காப்பியங்களா இருந்தாலும் சரி, சிற்றிலக்கியங்களா இருந்தாலும் சரி, நாடக இலக்கியங்களா இருந்தாலும் சரி, எல்லா இலக்கியங்களையும் பொதுவாக அணிகளினுடைய பயன்பாடு இருந்தது. உதாரணமா பாருங்க, காப்பியங்கள்ல கம்பராமாயணத்துல அணிகளுக்கு குறைவே இல்லை, நிறைய அணிகள் இருந்தது. அதே மாதிரி சிற்றிலக்கியத்துல பாருங்க, நலவெண்பாலையும் நிறைய அணிகள். என்ன நலவெண்பால நான் சொல்லியிருந்தேன், இந்த யாரு தமயந்தியினுடைய அழக உருவகணியை கொண்டு சொல்லப்பட்டு இருக்குது. நான் ஏற்கனவே ஒரு பாடல் ஒன்று சொன்னித்தான் என்ன ஞாபகம் இருக்குதா? நாட்குணமும் நாட்படையாய், ஐம்புலனும் நல்லமைச்சாய், ஆர்க்கும் சிலம்பே அணிமுரசாய், வேட்படையும் பாலுமே கண்ணா வதன மதிக்குடை கீழாலுமே வெண்மை அரசு. இது என்னண்டா? தமயந்தியினுடைய அழக சொல்லி இருக்குது. உருவாணியை கொண்டு சொல்லி இருக்குது. சரி, அவ பாருங்க, சோழர் காலத்தில் இருக்கிற எல்லா இலக்கியங்களையும் அணிப்பயன்பாடுகள் பெரும்பான்மையா காணப்படும். சரி, அப்ப நீங்க சொல்லணும் உவமை, உருவகம், தற்குறிப்பேற்றம், தன்மை நவிர்ச்சி, உயர்வு நவிர்ச்சின்னு சொல்லி பல்வேறு அணிப்பயன்பாடுகள் காணப்பட்டன சொல்லி போட்டுட்டோ உதாரணங்கள் கொடுக்கணும். கிளியரா? ஓகே, இப்ப நாங்க கொஞ்சம் பிள்ளைகள் சோழர் காலத்தினுடைய சிற்றிலக்கியங்களை பார்ப்போம். பாருங்க, ஏற்கனவே சொல்லி தந்ததுதான். பாருங்க, சோழர் காலத்தில் இருந்த சிற்றிலக்கியங்கள் எவை? அவற்றுக்குரிய பொதுவான பண்புகளை குறிப்பிடுக. சரி, இப்ப இதுல 2 கேள்வி கேட்டு இருக்குது. முதலாக கேட்டு இருக்குது என்ன? சோழர் கால சிற்றிலக்கியங்கள் எவை என்று கேட்டு இருக்குது. அப்ப நீங்க சொல்லணும் என்னென்ன சிற்றிலக்கியங்கள் இருக்குதோ அதெல்லாமே கொடுக்கணும். அதுக்கு பிறகுதான் பிள்ளைகள் சிற்றிலக்கியங்களினுடைய பண்புகள் என்னன்னு சொல்லணும். சரி, சொல்லுங்க பார்ப்போம். சிற்றிலக்கியங்களுடைய பண்புகளாக என்னென்ன சொல்லலாம்? மன்னர் புகழ் காப்பிய மரபு காணப்பட்டு. ஓகே, இப்ப ஒவ்வொருத்தர் சொல்லுங்க, ஆனா அதுக்கு விளக்கம் சொல்லிட்டு போங்களா. ஓகே, முதல்ல ஒரு பாயிண்ட் சொல்லுங்க பாப்போம். அரசு சபை புலவர்களால் பாடப்பட. ஓகே, வெரி குட். சோழர் கால சிற்றிலக்கியங்கள் அரசவை புலவர்களால பாடப்பட்டிருத்தல் என்பது இதுல ஒரு முக்கியமான பண்பு. எப்படி நீங்க விளக்கம் கொடுக்க போறீங்க?
சோழ மன்னர்கள் தங்களோட புகழையும் குலப்பெருமையும் பாட வந்து புலவர்கள் ஆதரிச்சு இலக்கியங்கள் பாட வழிவகுத்தாங்க. அந்த வகையில வந்து ஒட்டக்கூத்தர் பாடினாரு. குலோத்துங்க சோழன் பிள்ளை தமிழ், மெய்க்கீர்த்திகள், மூவருலாக்கள், தக்கையாகப்பரணி போன்ற இலக்கியங்கள் எழுந்தது. வெரி குட். அதாவது சோழர் கால சிற்றிலக்கியங்களை அவதானிக்கின்ற பொழுதோ அவற்றை எழுதிய புலவர்கள் பெரும்பாலும் அவைக்கள புலவராக காணப்பட்டிருத்தல் என்பது இதடம் மற்றும் மிக முக்கியமான ஒரு பண்பாகும். என்ன உதாரணமா பாருங்க, ஒட்டக்கூத்தர் இவர் நிறைய சிற்றிலக்கியங்களை பாடினாரு. தக்கையாக பரணியை பாடினாரு, மூவருலா பாடினாரு, பிள்ளை தமிழ் பாடினாரு. எனவே இந்த சிற்றிலக்கியங்களை பாடின ஒரு ஒட்டக்கூத்தர் அவர் ஒரு அவைக்கள புலவர். அடுத்து பாருங்க, ஜெயங்கொண்டார். பரணிக்கோர் ஜெயங்கொண்டார் என்று சொல்லுறோம். என்ன கலிங்கத்து பரணியை எழுதினவர் இவர் என்ன ஒரு அவைக்கள புலவர். அடுத்தது புகழேந்தி, வெண்பாவில் புகழேந்தின்னு சொல்லுவோம். என்ன புகழேந்தி நலவெண்பா பாடினது. நலவெண்பான்னு சொல்றது ஒரு சிற்றிலக்கியம். எனவே புகழேந்தி ஒரு அவைக்கள புலவராக இருந்தார். அப்ப எனவே பார்த்தேன்னு சொன்ன பிள்ளைகள், பெரும்பாலான சிற்றிலக்கியங்களினுடைய ஆசிரியர்கள் எல்லாம் அவைக்கள புலவராக இருந்தது. எனவே இது ஒரு மிக முக்கியமான பண்பாக சொல்லலாம். சரி, இன்னொரு பண்பு என்ன சொல்லலாம்? உதாரணங்கள் கொடுக்க வேணும். சரி, அடுத்தது பாட்டுடை தலைவர்களாக சோழ மன்னர்கள் பாடப்பட்டமை. ஓகே, வெரி குட். சோழர் கால சிற்றிலக்கியங்கள்ல பாட்டுடை தலைவர்களாக சோழ மன்னர்கள் இருந்தாங்க. சரி, உதாரணம் எப்படி கொடுப்பீங்க? அந்த விருத்தப்ப யாப்பினை அடிப்படையாக கொண்டு அது எழுதப்பட்ட அதுல வந்துக்கிட்டு அந்த மன்னர்கள்ல அவங்களோட ஆட்சித்திறன், கொடை, வீரம் முதலிய விடயங்கள் எல்லாமே கூறப்பட்டிருந்துச்சு. அது மாதிரி அக ஒழுக்கங்கள் மாத்திரம் இல்லாம புற ஒழுக்கங்களும் கூறப்பட்டுச்சு. இதுக்கு உதாரணம் பரணி, உலா, பிள்ளை தமிழ் அந்த இலக்கியங்களை வந்து உதாரணமா குறிப்பிடலாம். அதையும் விட பிள்ளைகள் சரி, அதையும் விட பிள்ளைகள் முக்கியமான மிஸ் பண்ணிட்டீங்க. நலவெண்பான்றது ஒரு சிற்றிலக்கியம். நலவெண்பால நலமகாராசன் என்பது பாட்டுடை தலைவனா இல்லையா? ஓ, மறந்துட்டீங்களே. நலவெண்பான்றது ஒரு சிற்றிலக்கியம். அப்ப சிற்றிலக்கியங்கள்ல அரசர்கள் பாட்டுடை தலைவரா இருத்தலுக்கு மிகச்சிறந்த உதாரணம் நலவெண்பா. நலமகாராசன் பாட்டுடை தலைவன். அதுல விளங்கினதா? அப்ப உங்களுக்கு சொல்லலாம், இக்கால சிற்றிலக்கியங்கள் எல்லாம் பெரும்பாலும் மன்னர்ட பூல பாடக்கூடியதா இருக்கும். நலவெண்பால நலமகாராசன் சிறப்பு. அதே மாதிரி குலோத்துங்க சோழன் பிள்ளை தமிழ்ல முதலாம் குலோத்துங்கட பெருமை பாடப்பட்டிருக்குது. பிள்ளை தமிழ்ல குலோத்துங்க சோழன் பெருமை பாடப்பட்டிருக்குது. மூவருளால 3 மன்னர்களோட பெருமை புகழ் பாடப்பட்டிருக்குது. எனவே நாங்க ஒட்டுமொத்தமா பார்க்கும் பொழுதோ பெரும்பாலான சிற்றிலக்கியங்கள் மன்னர்ட புகழ பாடுறதுக்காகத்தான் படைக்கப்பட்டது. விளங்கினதா? இதே கேள்வி ரிவர்ஸ்ல வந்தது. நான் மாடல் பேப்பர் கிளாஸ்ல காட்டி தந்தேன். மன்னரினுடைய புகழ் பாடுவதில் சிற்றிலக்கியங்கள் எவ்வாறு கையாளப்பட்டது என்று. அப்ப நீங்க சொல்லணும் என்னென்ன சிற்றிலக்கியங்கள மன்னர்களோட புகழ் பாடப்பட்டிருக்குது என்றதை பார்க்கணும். சரி, ஓகே. அது விளங்கினதா கேள்வி ரிவர்ஸ்ல சொன்னது? ஓ டீச்சர். வேற என்ன சொல்லலாம் பிள்ளைங்க? அகம் மற்றும் புறம் சார்ந்த பண்புகளை கொண்டு காணப்படல். ஓகே, அகம் மற்றும் புறம் சார்ந்த பண்புகள் காணப்படல். எப்படி விளக்கம் கொடுப்பீங்க? கலிங்கத்து பரணியில வந்து புறம் சார்ந்த பண்பா வந்து போர் காணப்படுற. அகம் சார்ந்த பண்பா வந்து தலைவன் போருக்கு சென்ற பிறகு வந்து தலைவி தலைவனை நினைச்சு ஏங்கி இருத்தல் வந்து கூறப்பட்டிருக்குது. நலவெண்பாவுல நலன் தமயந்தி மீது கொண்ட காதல் கூறப்பட்டிருக்குது. வெரி குட், வெரி குட். அந்த 2 உதாரணமே பெர்ஃபெக்ட். சரி, அப்ப உங்களுக்கு சொல்லலாம், சிற்றிலக்கியங்கள்ல அகப்பொருளும் புறப்பொருளும் இணைத்து பாடப்பட்டிருத்தல் என்பது முக்கியம். ஒரு நூல் எடுத்தனா அதுல அகமும் புறமும் 2மே இருக்கும். உதாரணமா கலிங்கத்து பரணியில கலிங்க போரையும் பத்தி பேசியிருக்குது. அதே மாதிரி தலைவன் போருக்கு போனதுக்கு பின்பு தலைவன் நினைச்சு தலைவி வாடுகின்ற அந்த காதலையும் பேசியிருக்குது. எனவே அகமும் புறமும் ஒரே நூலில் கூறப்பட்டிருத்தல் என்பது சிற்றிலக்கியங்களோட பொதுவான பண்பு. வேற என்ன சொல்லலாம்? பொதுமக்கள் சார்புடைய இலக்கியங்கள் காணப்படல். அது நாயக்கர்கள். பொதுமக்கள் சார்புடையதா? ஓகே, சொல்லலாம். இந்த ஏர் எழுபதுல சொல்லலாம். ஓகே, ஏர் எழுப்பது, ஈட்டி எழுப்பது, உழவர்களை சிறப்பித்தல். வெரி குடா. சோழர் காலத்துல சாதாரண பொதுமக்களை அடிப்படையாக கொண்டு பாடப்பட்டது இந்த சிற்றிலக்கியங்கள். என்ன உதாரணமாக ஏர் எழுப்பது, ஈட்டி எழுப்பது எல்லாம் இந்த உழவர் நில மக்களை அடிப்படையாக கொண்டு பாடப்பட்டது. அதையும் நீங்க உதாரணம் கொடுத்து சொல்லலாம்.
அதே மாதிரி பிள்ளைகள் சோழர் கால சிற்றிலக்கியங்கள்ல சமய சார்பான சிற்றிலக்கியங்களும் இருந்தது. குறிப்பாக சரஸ்வதி அந்தாதி, திருத்தொண்டர் திருவந்தாதி, சடகோபர் அந்தாதி இதெல்லாமே பிள்ளைகள் சமயம் சார்ந்த சிற்றிலக்கியங்களாக இருக்குது. அதே மாதிரி தக்கையாக பரணியும் கூட சமயம் தான். சரியா? யாகத்தை கலைச்சதுல சொல்லி இருக்குது. சரி, எனவே இதெல்லாமே பிள்ளைகள் என்ன சொல்லலாம், சிற்றிலக்கியங்கள பண்புகளாக சொல்லலாம். அதே போல லாஸ்ட் பாயிண்ட் பாருங்க. வெண்பா, களிப்பா, விருத்தம் போன்ற பல்வேறு யாப்புகள் இருக்கும் என்று சிற்றிலக்கியங்களோட பண்பா சொல்லியிருக்குது. பாருங்க, வெண்பா, நலவெண்பான்றது ஒரு சிற்றிலக்கிய வடிவம். அது எழுதப்பட்டது வெண்பா யாப்புல. அடுத்தது களிப்பா, கலிங்கத்து பரணி என்பது எது இந்த கலிவெண்பாவில இல்ல, சாரி, கட்டளை கலித்துறை இல்லையா, சாரி கலித்தாலிசைன்னு நினைக்கிறேன். கலித்தாலிசை தானே தந்தன் கலிங்கத்து பரணி. ஓ டீச்சர். உங்களுக்கு சொல்லலாம், கலித்தாலிசையில வந்து கலிங்கத்து பரணி என்ற சிற்றிலக்கியம் எழுதப்பட்டது. அதே மாதிரி கலிவெண்பாவுல மூவருலா எழுதப்பட்டது. இதெல்லாமே பிள்ளைகள் சிற்றிலக்கியங்களாக இருக்குது என்று சொல்லணும். அடுத்தது விருத்தம், விருத்தப்பாவிலையும் சிற்றிலக்கியங்கள் எழுதப்பட்டது. சரியோ? ஓகே, எனவே உங்களுக்கு இந்த உதாரணங்களை முன்னிலைப்படுத்தி சொல்லலாம். எனவே சிற்றிலக்கியங்கள பண்புகள் கேட்டா நீங்க 5 பாயிண்ட் அழகா விளக்கி காட்டுங்க. சரி, ஓகே. கேள்வி விளங்கினதார் பாருங்க. அந்த விளங்கிட்டா? இந்த முறை சோழர் காலத்துல திருத்தக்கதேவர், அதே மாதிரி கம்பர், ஒட்டக்கூத்தர் இவங்கள பாருங்களேன். நாயக்கர் காலத்துல இரட்டையர்கள், அவங்கள நான் சொல்றேன் யார் யார் வரும்ன்ட்டு. ஓகே, அடுத்த கேள்வி பாருங்க. சோழ பெருமன்னர் கால சமூக அரசியல் வளர்ச்சி அக்கால இலக்கிய வளர்ச்சிக்கு வழிவகுத்தது. இக்கூற்றினை ஆராய்க. இப்ப நான் வந்து இது உங்ககிட்ட தான் எதிர்பார்க்கிற விடைய பாருங்க. சோழர் காலத்துல இருந்த சமூக அரசியல் வளர்ச்சி எப்படிமா இந்த இலக்கியங்கள்ல எழுதுறதுக்கு வழிவகுத்ததுன்னு கேக்குறாங்க. சும்மா சொல்லுங்க பாப்போம், என்னென்ன எப்படி இருக்கலாம்? ம் எப்படி இருக்கலாம் பிள்ளைகள், சொல்லுங்களேன். சோழர் காலத்துல அரசியல் நிலை இவ்வாறு சிறப்பா இருந்ததால காப்பியங்கள் இப்படி வந்தது. சமூக நிலை இந்த நிலையில் இருந்ததால இப்படி காப்பியங்கள் உருவானது. சாரி, காப்பியங்கள் பல்வேறு இலக்கியங்கள் வந்தன. அதே மாதிரி இங்க பொருளாதார நிலை சிறப்பா இருந்ததால இலக்கியங்கள வளர்ச்சிக்கு அது துணையா இருந்தது என்று சொல்லணும். சொல்லுங்க பாப்போம், சும்மா உங்க பொதுவான அறிவுல சொல்லுங்க. அதாவது சோழர் கால சமுதாய அரசியல் நிலைகளால சோழர் காலத்தில் இலக்கியங்கள் வளர்ந்ததா, அது எப்படின்னு சொல்லுங்க. ஏன்னா சோழர் காலத்துல மன்னர்கள் எல்லாருமே வீரமிக்கவர்களாக இருந்தாங்க. அதால அவரோட வீரமிக்க செயற்பாடுகள்ல வந்து அவங்கள பத்தி பாடுறதுக்கு பெரும் பெரும் இலக்கியங்கள் வந்துகிட்டு எழுந்துச்சு. இதுல மன்னர்கள் அந்த எல்லையற்ற செயற்பாடுகளை எழுதுறது அந்த இலக்கிய வடிவமாக கொண்டுதான் அநேகமான காவியங்களும் இலக்கியங்களும் தோற்றம் பெற்றுச்சு. அடுத்தது சமய நிலைன்னு சொன்னா சோழர் காலத்துல வந்துகிட்டு சமய கருத்துக்கள் அதிக அளவாக முக்கியத்துவம் வழங்கப்படலை. இருந்தாலும் சமயங்கள் வந்துகிட்டு சமூகத்துல பிரச்சாரம் செய்யப்பட்டுச்சு. அது வந்து அந்த பல்லவர் காலத்துல தனியான ஒரு சமய கருத்துக்கள் இருந்த அந்த சந்தர்ப்பத்திலையும் அந்த காப்பியங்கள் போன்ற பெரும் இலக்கிய வடிவங்கள் இருந்ததால இலகுவான முறையில பிரச்சாரம் செய்யக்கூடியதாக இருந்துச்சு. அதுல அந்த 63 நாயன்மார்களுடைய அந்த வரலாற்று அந்த பெரிய புராணம் வந்துகிட்டு கூறுறது இதுக்கு உதாரணமாக நம்ம சமய நிலைக்கு செல்லலாம். அடுத்தது பொருளாதாரங்களுக்குள்ள தட்டுப்பாடுகள் இல்லை. அந்த காலத்துல வந்துகிட்டு பொருளாதாரம் வந்து நிறைய இருந்துச்சு. அதாவது மன்னர்கள் எல்லாருமே புலவர்களுக்கு அள்ளி அள்ளி கொடுத்தாங்க. அதால அதிக அளவான இலக்கியங்கள் வந்துகிட்டு தோற்றம். சரியே, வெரி குட். புள்ள அரசியல் சமூகம் சமயம் என்ற 3ஐயும் கலந்து சொல்லி முடிச்சிட்டா. அது விளங்கினது ஆக்களுக்கு? விளங்கினதாமா? ஓகே,
சரி, பாருங்க அடுத்த கேள்வி. சோழர் காலம் காப்பிய காலம் என கூறுதல் பொருந்துமோ? இந்த முறை சோழர் காலம் வந்தால் இது வரலாம். நான் அடிக்கடி சொல்லிட்டு வரேன், சரியா? ஓகே, இது ஏற்கனவே நான் விளங்காயம் படுத்திருந்தேன்னா, சோழர் காலத்தை காப்பிய காலம் என கூறுதல் பொருத்தமா? எதுக்காக நாங்க இந்த சோழர் காலத்தை காப்பிய காலம் என்று சொல்லுறோம் என்று கேக்குறாங்க. காரணங்களை கொஞ்சம் முன் வச்சுட்டு போங்களே பாப்போம். சோழர் காலத்துல ராஜராஜ சோழன், ராஜேந்திர சோழன் போன்ற அந்த புவி சக்கரவர்த்திகள், கம்பன், திருத்தக்கதேவர் போன்ற கவி சக்கரவர்த்திகள் வாழ்ந்து ஒப்புயர்வற்ற பல காவியங்களை இயற்றாங்க. இதனால தமிழ் இலக்கிய வரலாற்று சங்கமறிவு காலத்துல சிலப்பதிகாரம், மணிமேகலை என்ற இரட்ட காப்பியங்கள் தோன்றினாலும் அதுக்கு பிறகு பெருங்காப்பியம், சிறுகாப்பியம், பெருங்காப்பிய சாயலுடைய என்ற அந்த பெருமளவு காவியங்கள் தோன்றியிருக்குது. இதனால சோழர் காலம் ஒரு காப்பிய காலம் என்று அழைக்கலாம். ஓகே, இது மட்டுமா? இல்ல. ஓகே, உங்களோட பாயிண்ட் ஓகே, வெரி குட். அடுத்து என்ன சொல்லலாம் பிள்ளைகள்? நாங்க சோழர் காலத்தை ஏன் காப்பிய காலம் என்று சொல்லுறோம்? ஏனைய காலங்களை காப்பிய காலம் என்று சொல்லாம ஏன் இதுக்கு மட்டும் காப்பிய காலம் என்று சொல்லுறோம்? என்ன காரணம்? முதலாவது சொல்லணும், ஏனைய காலங்களோடு ஒப்பிடுகின்ற போதோ, இது சோழர் காலமா இருந்தால், இதை நான் நினைக்கிறேன் ஒரு 4-5 தடவை எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். இது சோழர் காலமா இருந்தால், சோழர் காலத்துக்கு முன்னுள்ள காலமா இருந்தாலும் சரி, பின்னுள்ள காலமா இருந்தாலும் சரி, அந்த காலங்களோடு ஒப்பிட்டு பார்க்கின்ற பொழுதோ, ஏனைய காலங்கள்ல இல்லாத அளவுக்கு கூடுதலான காப்பியங்கள் இந்த சோழர் காலத்துல இருந்ததால இதுக்கு நாங்க சொல்லுறோம் காப்பிய காலம். பிழை இல்லையே. ஏனைய காலங்கள்ல காப்பியங்கள் இருந்த ஆனா குறைவு, ஆனா சோழர் காலத்துல கூடுதலான காப்பியம் இருந்துச்சு, எனவே காப்பிய காலம்னு சொன்னோம், பிழை இல்லை. எனவே கூடுதலான காப்பியங்கள் சோழர் காலத்துல இருந்ததால இதுக்கு நாங்க சொல்லுறோம் காப்பிய காலம் அப்படின்ட்டு. இது விளங்கினதா? ஓகே, அதே மாதிரி பிள்ளைகள் சோழர் காலத்துல எந்த அளவு தூரம் காப்பியங்கள் வளர்ச்சி அடைஞ்சுன்னு சொன்னா, அந்த காப்பியங்களிலே இது காப்பியமா இருந்தா அதுலேயே பெருங்காப்பியங்கள் என்றும் சிறுகாப்பியங்கள் என்று சொல்லி வேறுபடுத்தக்கூடிய அளவுக்கு இங்க காப்பியங்கள் வந்ததால இதுக்கு நாங்க சோழர் காலம் காப்பிய காலம்னு சொல்லலாம். பிள்ளை இருக்குதோ? இல்ல, நியாயம் தானே. ஏனைய காலங்கள்ல காப்பியங்கள் இருந்தது, ஆனா அந்த காப்பியங்களுக்குள்ள பெருங்காப்பியங்கள், சிறுகாப்பியங்கள் என்ற வகைகள் இருந்ததா? சங்கமறிவு காலத்திலேயும் காப்பியங்கள் இருந்தது, 2 காப்பியங்கள். அதுல எங்க பெருங்காப்பியம் சிறுகாப்பியம் பாக்குறது பாருங்க. அப்ப சோழர் காலத்துல அந்த அளவு காப்பியங்கள் வளர்ச்சி அடைஞ்சதாலதான் அதங்க நாங்க பெருங்காப்பியங்கள் என்றும் சிறுகாப்பியங்கள் என்றும் பிரிக்கிறோம். அப்போ உண்ட வகைப்படுத்துறோம்டா, 2 பிரிவுகளாக பிரிக்கிறோம்டா, அப்ப எந்த அளவு தூரம் அங்க காப்பியங்கள் வளர்ந்திருக்கு வேணும்ன்றதுக்கான ஆதாரம். எனவே உங்களுக்கு சொல்லலாம் பிள்ளைகள், சோழர் காலத்துலதான் காப்பியங்களை பெருங்காப்பியங்கள் என்றும் சிறுகாப்பியங்கள் என்றும் கூறுபடுத்தக்கூடிய தன்மை இருந்ததால இந்த காலத்தை காப்பிய காலம் என்று சொல்வதில் பிழையே இல்லை. உங்களுக்கு சொல்லலாம், விளங்கினதா? ஓகே, அதே மாதிரி பிள்ளைகள் 3வது காரணம் சொல்லலாம். இந்த காப்பிய வகைகளுக்குள்ளே உள்ளடக்கின்ற காப்பியத்தினுடைய சாயல் இருக்கின்ற இந்த புராண இலக்கியங்கள் அல்லது பேரிலக்கியங்கள் இந்த சோழர் காலத்துல இருந்ததால எங்களுக்கு இதை சொல்லலாம் காப்பிய காலம். பாருங்க, இப்ப நம்ம கம்பராமாயணம், கந்த புராணம், திருவிளையாடல் புராணம் எல்லாத்தையும் பேரிலக்கியங்கள்னு படிக்கிறோம். ஆனா எதுக்குள்ள படிக்கிறோம் பிள்ளைகள்? எந்த தலைப்புக்குள்ள படிக்கிறோம்? கம்பராமாயணம், கந்த புராணம் எல்லாத்தையும் புராண காவியங்கள்னு படிக்கிறோம், புராண இலக்கியங்கள்னு சொல்லி கம்பராமாயணம், கந்த புராணங்களை படிக்கிறோம். ஆனா எந்த தலைப்பின் கீழே படிக்கிறோம்? வடமொழி செல்வாக்கு. காப்பியங்கள். வெரி குட், காப்பியங்கள். வெரி குட், காப்பியத்துக்குள்ள படிக்கிறோம். காப்பியத்தை எப்படி பிரிக்கிற? பெருங்காப்பியம், சிறுகாப்பியம், புராண இலக்கியம் படிக்கிறோமா? இந்த 3 எதுல இருந்து பிரியுது? தாய் யார் இவருட? காப்பியம். விளங்கினது? அப்போ கம்பராமாயணம், கந்த புராணம், திருவிளையாடல் புராணம் என்ற புராண இலக்கியங்கள் இது காப்பியத்தின மரபுக்குள்ளதான் இருக்குதா? எனவே இந்த இலக்கியங்கள் சோழர் காலத்துல இருந்ததால இதுக்கு நாங்க காப்பிய காலம் என்று சொல்றதுல தவறே இல்லை. ஏன்னா இது என்னதான் புராண இலக்கியமா இருந்தாலும் இது எதுக்குள்ள இருக்குது? காப்பியத்துக்குரிய அத்தனை தகைமைகளும் கொண்டு இருக்குது.
இது என்னதான் நாங்க காப்பியம் என்ற பேர்ல உள்ளடக்காவிட்டாலும் காப்பியம் என்ற பேர்ல அழைக்காவிட்டாலும் இதுல காப்பியங்களுக்குரிய அத்தனை சாயல்களும் இருக்கிறதால இது எங்களுக்கு சொல்லலாம் இந்த காலத்தை காப்பிய காலம் என்று சொல்றதுல தவறே இல்லை. விளங்கினதோ? ஓகே, விளங்கிட்டா?